அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறது சாமிநாதன். திரு சாமிநாதன் யார் அப்படின்னா, அவரோட மீசை, அவரோட உருவம், அந்த முகம் எல்லாம் பார்த்தாவே தெரியும். வீரப்பனுடைய இன்னொரு மறு உருவமாட்டு இருக்கார். இந்த மறு உருவமாட்டு இருக்கிற சாட்சாத் வீரப்பனுடைய பங்காளி இவர். வீரப்பனோட சந்தன கட்டை கடத்துறதுல அவர் குடும்பம் பெரிய அளவில், இவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. இவருடைய அண்ணன் மீசை மாதையன் சிறையிலேயே இருந்து ஆயுள் தண்டனை பெற்று கடைசியில் செத்து பிணமாக தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அதுக்கப்புறமும் இந்த குடும்பம் இன்னும் அல்லல் பட்டுட்டு தான் இருக்குது. அப்படி எப்படி வீரப்பன் கூட அட்டாச்மெண்ட் ஆனாங்க, இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ சமீபத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து போய் சென்னையில் முதலமைச்சர் வரைக்கும் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு சொந்தமாக நல்ல வீடு இல்லை, எங்களுக்கு அந்த சதாசிவம் கமிஷன் பரிந்துரையில் கொடுக்கப்பட்ட நிதி எங்களுக்கும் விடுவிக்கணும், நாங்கள்லாம் வீரப்பனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்து இன்றைக்கி அதை வழக்கு எடுத்திருக்காங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சதாசிவம் கமிஷனில் பரிந்துரையில் ஒரு 5 கோடி ரூபா கொடுக்கப்பட்டு அதில் 2.49 கோடி ரூபா ஒரு 38 பேர்த்துக்கு கொடுத்துட்டாங்க. மீதி 2.59 கோடி ரூபா மீதி இருந்தது. அதையும் கேட்டு அந்த 38 பேர் கிளைம் பண்ணி கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருந்தாங்க. அது தவிர நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி ஒரு 90-100 பேருக்கு பக்கமாக அவங்க ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்க. அது போக மறுபடியும் கொஞ்சம் பேர் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க. இப்போ 4ஆவதாக ஒரு 28 பேர், 22 பேர், 26 பேர் வழக்கு போடுறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தராக இருக்கார். அப்படி என்னதான் வீரப்பன் விஷயத்தில் நடந்தது? வீரப்பன் விவகாரம், அவர் இறந்து இன்னைக்கு 21 வருஷம் கழிஞ்சு கூட இன்னும் அது அனுமார் வேறுமாறு போயிட்டே இருக்குது. வீரப்பன் பெயரால் அதிரடிப்படை நடத்தின அந்த கர்ண கொடூரங்கள் இன்னும் அந்த ஏரியாவில் அந்த குடும்பத்து மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இன்னும் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இவர் இருக்கிற வீடு வந்து கொளத்தூர், அதாவது இந்த சேலம் மாவட்டம் கொளத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய கருங்கல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இங்கே இருக்குது. சாதாரண ஒரு குடிசை வீடு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மண் வீடு. இந்த மண் வீட்டில் தான் இவர் வசிச்சுட்டு வர்றாரு. அப்போது அவருடைய கதைகளை எல்லாம் எப்படின்னு கேட்போம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. இப்போ எந்த வயசில் வீரப்பன் உங்களுக்கு அறிமுகமானார்? எப்படி உங்கள் வீடு வீரப்பனால் பாதிக்கப்பட்டது? ஆரம்பத்துலேருந்து அந்த இதை சொல்லுங்களேன். நம்ம அப்பா பேர் குழந்தை. அங்கே நான் ஒட்டனூரில் இருந்தேன், நெருப்பூர் பக்கம். சரி. அப்போ வந்து நான் வீரப்பன் சந்தன கட்டுத வீரப்பன் கட்டைக்கு போயிருந்தோம். சரி. நானும் கட்டைக்கு போனோம், இல்லைன்னு சொல்லலை. அந்த அந்த அதிரியெல்லாம் வந்து இனிஷிபேட்டரை சுட்டுப்பிட்டாங்க மீன்களில். ஓஹோ, இது எத்தனை வருஷம் முன்னாடி? அது இருக்கும், ஒரு 30 வருஷம் இருக்கும். ஓஹோ, வீரப்பன் சாகருக்கு ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ அண்ணாலும் எங்கள் வீட்டிலேருந்து அப்பா அங்கே போவேன், அலங்காட்டில். சரி. செங்கப்பாடி போகிறாங்க, கர்நாடகா, வீரப்பன் ஊருக்கு. பயந்துக்கிட்டு பையன் மகன் நல்லா தேடுறாங்க, நம்மள இருந்தா பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா அலங்காட்டில் போனேன். அது யாமன் ஒரு கரடு, அலங்காடு, பெரிய அலங்காடு. அப்படின்னா கர்நாடகா அரசியல் என்ன அதிரடிப்படையா, தமிழ்நாடு அதிரடிப்படையா, ரெண்டும் வருந்துருக்கு. எந்த இடத்துக்கு? அந்த அலங்காட்டுல. சரி. அலங்காடு எந்த ஏரியாவில்? யாமனூர். சரி. என்ன நெருப்பூர் பகுதி. வந்து நடுக்காட்டில் பிடிச்சிட்டாங்க. அப்பாவை பிடிச்சி காலுங்கையெல்லாம் கட்டி வீரப்பனுக்கு சப்போர்ட்டு 10 கொண்டு போய் கொடுத்துட்டு வரான் அப்படின்னு அப்பனை மாலு கையெல்லாம் கட்டி புளியாமரத்தில் தூங்க விட்டு நெருப்பு போட்டு அப்பனை சரி தீச்சு, இதெல்லாம் மூஞ்செல்லாம் தீச்சு கொண்டு போய் கர்நாடகா கொடுக்கல, தமிழ்நாடு அதிரடிப்படை தரும்பறி கொண்டாந்து இங்கே கேஸ் போட்டு. எத்தனை நாள் வச்சிருந்தாங்க? ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கும். சரி. நான் அங்கே இருக்கிறோம் ஒட்டனூரில், நம்ம வீடு அங்கே தான். அப்போ சரி, நான் செங்கப்பாடியில் வந்து பயந்து இங்கே வந்துட்டு நானும் அங்கே இருந்துக்கிட்டோம். முதல்ல செங்கப்பாடியில் தான் இருந்து. செங்கப்பாடி பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு அங்கே வீடு. அதாவது வீரப்பனோட சொந்த ஊரில். சொந்த ஊர் அங்கேயே நான் 10-30-40 வருஷம் அதுக்கு முன்னே. சரி. மாமனோட்டு வீடு அங்கே தான், நான் வாழைக்கு செய்யுது அங்கே தான். அப்போ வந்து நான் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வேலையை நான் போன வியாபாரம், மாட்டு வியாபாரம். சரி. இந்த ஆட்டுக்குட்டி மாடு வாங்க இது 10 ரூபா வந்தா அப்படி ஒரு வளர்த்துக்கிட்டு நம்மளது எந்த இது இல்லை, தொழில் இல்லை, இதுதான் இருந்தான். அப்போ வந்து தம்பி வந்து அது தம்பி அப்பா தான் இது அப்போ இருந்து முடியட்டும்.
வந்து அப்பனை பிடிச்சி தீசிட்டு கொண்டாந்து இங்கே போட்டாங்க தருமபுரியில். நானும் ஒரு தெரிஞ்சவங்கள பிடிச்சி கிடிச்சு அப்பனை இப்படி பண்ணி போட்டாங்களா அப்படின்னு படித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓட்டு மூலியமா அவங்கள பிடிச்சி ஜாமீனில் எடுத்துட்டு வந்து. சரி. இவன் அப்ப என்ன நினைச்சிட்டான், மகனை பிடிச்சிருவாங்களே வந்து மீசமாதைய வீரப்பம் கட்ட ஓட்டின இடத்துல அண்ணன் இல்லையா பெரிய மேய்ச்ச அண்ணன் மகனை போய் காப்பாத்தலாம்னு தான் இவன் கிளம்புவாங்க. என்கிட்ட சொல்லல, அப்பா என்கிட்ட இருந்தது. சரி, இப்போ வந்து ஒரு இது என்ன குழப்பமா இருக்கு. நீங்க சொல்றது உங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி? 4 பேர். 4 பேர்ல முதல் பேர் என்ன? மாதையா. அவங்க மாதையா. மினியா. 2வது மினியா. நானு. 4வது 3வது சாமிநாதன். 4வது தம்பி. தம்பி பேரு பிள்ளைங்களுக்கு அடிச்சு 3 பொட்ட பிள்ளை. 3 பொட்ட பிள்ளைங்க பேரு தம்பி. அவங்க பொன்னி வருத்தி. மினியம்மா தான் பெரியவ. எனக்கு பெரியவா பொன்னி. அவ வந்து சின்னம்மா ஒண்ணு அதான் நடுவில் பொன்னி கிடைச்சா. சரி, இப்போ 3 பொண்ணுங்க 4 பசங்க நீங்க கிடைச்சா. அவன் அதாவது குழந்தைக்கு 4 பசங்க 3 பொண்ணுங்க 7 பேர். 7 பேர்ல யாரு முதல்ல வந்து பிடிச்சிருவாங்கன்னு உங்க அப்பா இது பண்றாரு? பெரிய மகன் கிட்ட போறான். சரி, பெரிய மகன் அப்ப வீரப்பன் கூட தொடர்பு இல்ல. அவன் கட்டைக்கும் போகல. அவன் எந்த தொழிலுக்கு. ஆனா போலீஸ் வந்து தேடிட்டு இருக்குது. ஆமா, சப்போர்ட் வீரப்பனுக்கு பங்காளி இல்லையா இந்த மூலியமா பங்காளிங்கிறதுனால சப்போர்ட் எல்லாம் வீரப்பன் ஜாடையா வேற இருக்கிறீங்களா? ஆமா, அதனால அவனு தேடுறான். போய் அப்ப என்கிட்ட சொல்லாதே போடுறான். சரி, களங்காட்ட போய் சிக்கி போயிட்டான். சரி, 2 அதிரடிப்படியே வரக்கல. கிழவன் அலங்காட்டுல எங்க அப்பா சிக்கி போயிட்டான். சரி, நெருப்பு போட்டு தீச்சு மீசையெல்லாம் கருக்கிட்டாங்களா? மூஞ்சியெல்லாம் கருக்கிட்டாங்க. அப்புறம் உயிராடியா. சரி, அப்புறம் தரும்பில் போட்டாங்க. நான் ஜாமீனில் எடுத்து வந்தோம். ஆளை பிடிச்சி கொண்டாந்தோம். ஒரு 2 மாதம் இருக்கும். எனக்கு என்ன அப்போ வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். 30 வயசு. இந்த அவங்க அப்பா வந்து 1.5 வயசு குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கான். என்ன பிடிக்கல. சரி, வீட்லயே பிடிச்சது என்ன வந்து நைட்ல உங்களை வந்து பிடிக்கிறாங்களா? சீனிவாச டீயாப்பா, உதயகுமார் ரேஞ்சர் அங்கே வந்து வீட்லேயே பிடிச்சிக்கிட்டு எங்கள் பொம்பளை கத்துறா. 1 மணி இருக்கும். இப்படி கட்டில் மாலை படுத்து இருந்தால் பேட்டர் இருக்குது, வாட்சி கீச்சு எல்லாமே இருக்குது. எனக்கு கட்டில் மாதிரி வச்சு படுத்துக்கிட்டு பண்ணவடியாங்காடுன்றது அங்கே ஒட்டனூருக்கு அந்த பக்கம் சுடுகாட்டாண்ட வந்து நிறுத்தி போட்டு 5 சீப்பு நைட்டு பிடிச்சிட்டு போயிட்டான். அப்பனை ஜாமீன் எடுத்தாலுமே என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. ஓ, அப்பனை ஜாமீன் எடுத்ததுக்காகவே உங்களை பிடிச்சிட்டாங்க. நான் எந்த தான் அங்கே ஜப்படிச்சு போட்டிருக்காச்சு. ஒகேனக்கலுக்கு போற வழியில சுட்டு விட்டாங்களே, அந்த சமயம் தான் சுட்டுட்டாங்களா? அப்போ வந்து பொதிச்சா வந்துக்கிறான் சீனிவாச டீயாப்போ. இந்த உதயகுமார் ரேஞ்சரு அவன் வந்து சக்லியம்மா சப் இன்ஸ்பெக்டர் மலையில ஷக்கீல் மாது. ஆமா, அந்த இந்த இன்ஸ்பெக்டர் தான் சுட்டு விட்டாங்களே. யாரில் அந்த சம்பவம் என்னது? அந்த சுட்ட சம்பவம் இன்ஸ்பெக்டர் தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர் எத்தனை அவன் சனத்தங்களை சரியான சித்திரவதை பண்ணி. சரி, அது காரணத்தினால தான் அவன் சுட்டது. வீரப்பன் சுட்டது சும்மா கவர்மெண்ட்ல அவன் பண்ண மாட்டான். சரி, வீரப்பனும் தினேஷ் சப் இன்ஸ்பெக்டரோட சேர்த்து எத்தனை பேர்த்து சேர்த்தாங்க? அவங்க 5 பேர். 5 பேர் அந்த கரெக்ட்ல வச்சு சுட்டது. அதான் ஆத்தோரமே ஒகேனக்கலுக்கு போற வழியில. இந்த சுட்ட எத்தனாவது நாள் உங்களை வந்து பிடிக்கிறாங்க? 4 மாசம் கழிச்சு. 4 மாசம் கழிச்சா? ஓ, இப்போ வீரப்பன் வந்து உங்க அப்பாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? வீரப்பனை யாரையாவது சுட்டுட்டாரா? என்ன நடந்தது? அதுதான் அந்த 5 பேர்த்த யாரெல்லாம் அந்த அவங்களுக்கு ஆப்போசிட்டி கோட்டையூர்ல என்ன சம்பவம் அது வந்து எப்படி நடந்துச்சுன்னா, காட்டு பிரச்சனை வந்து அவர் செட்டியாருக்கு வந்து அவங்களுக்கும். சரி, யாருக்கு? வீரப்பன் குடும்பத்துக்கும்? இல்ல வேற செட்டியாரு காடு வாங்கினது அவங்க. சரிங்க, காடு விட மாட்டேன்னு சொல்லி கரையும் போட மாட்டல. இந்த செத்து போனவங்க 5 பேர். தங்கவேலு இல்ல, அவன் வந்து ஐயனும் ஐந்தோரை தனப்பாலு முத்துக்குமார் கோண்டசேகர் 4-5 பேர் தான் அவங்கள சுட்டுருக்குறான். சரி, யாரைய? அந்த செட்டியார. சரி, 5 மணி சாயங்காலம் 5 மணிக்கு தடத்துல கரும்பு காட்டுல ஒரு செட்டியார வந்து 5 பேர் சுட்டுறாங்க அவங்க ஊர்ல செங்கப்பாடியிலேயே. சரி, ஈட்டை வாங்கிட்டு போய் ஊட்டாண்ட விழுந்து போயிட்டான். சரி, ஆளா முரட்டாள். சரி, தாசிலி செட்டியார்னு அவர் பேர். சரி, அதுக்கு முன்னே இவன் இட்டு போட்டாலாம் காட்டு கோடி ஒழிஞ்சுக்கிட்டான். சரி, வீரப்பனும் அங்க இருக்கிறான். சரி, 2 ஆப்பா செட்டி காட்டுல ஒழிஞ்சிட்டு இருந்தா நம்மள போட்டுருவாங்களே. ஏற்கனவே அவங்க அண்ணன் 2 பேரும் சுட்டுருக்கிறான். சரி, சரி,
இந்த 5 பேர்த்துல சேர்ந்தவங்க 2 பேர்த்த பஸ்ல சுட்டு விட்டான். யாரு சுட்டுருக்காங்க? வீரப்பன் சுட்டுருக்காரு. அப்போ ஆப்போசிட் கேங் வந்து சேரும்போது என்ன ஆயிரு, ஒண்ணுக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தாலும் துப்பாக்கி, இவங்களுக்கு துப்பாக்கி. ஆமா, 2 பேரும் துப்பாக்கி. சரி அப்படின்னு சொல்லி இவங்களை இப்படி விட்டா நம்மளுக்கு இடைஞ்சல் ஆகி போயிடும். வாங்க நான் சாமி கும்பிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம். அப்போ வந்து எங்க சுண்டா வெள்ளை எங்க தம்பி அங்க இருக்கிறோம். அப்ப சுண்டா வெள்ளைங்கிறது யாரு? எங்க தம்பி. உங்க சொந்த தம்பி? சொந்த தம்பி. ஓஹோ. அதான் 14 வருஷத்துல கூட்டி போயிட்டானே. யாரு அது? அது என்ன கதை? அது சுண்டா வெள்ளையனை எப்படி கூட்டிட்டு போனாரு? கூட்டிட்டு போய் அவன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு அவன் வச்சுக்கிட்டான். 14 வயசுலயே கூட்டிட்டு போயிட்டான். சின்ன வயசுல. நீங்க எப்படி விட்டுட்டு இருந்தீங்க? ஆடு மேய்ச்சி காட்டுல கூட்டிட்டு போயிட்டான். சரி, நம்ம பங்காளி தானே. இப்ப எல்லாம் அப்பெல்லாம் இந்த கொலை செய்யல. சரி எங்கேயாவது போயிட்டு வீரப்பன் கூட சுத்திட்டு இருக்கான்னு அவன் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா பேண்ட் ஷர்ட், அவனுக்கு தனியா துப்பாக்கி கச்சதுமா. அவன் ரைபிள் தோட்டம். சுண்டா வெள்ளை வந்து உங்களோட தம்பி 14 வயசுலயே ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ட்ரைனிங் கொடுத்தா பயங்கரமா ட்ரைனிங். சரி, நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். அவன் காட்டுலயும் அவன் நாடி அப்படியே. சரி, ரொம்ப நாளா அப்ப சுண்டா வெள்ளையன் வந்து வீரப்பன் கேங்கில் இருக்காரு. வந்துட்டு அப்படியும் போது தம்பி விட்டு அந்த 5 பேர்த்தையும் கூட்டிட்டு வா. பஞ்சாயத்து பேசுறதுக்கு அவரு தான் போறாரு தம்பி. அப்ப தம்பிக்கு என்ன வயசு இருக்கும்? அவனுக்கு வந்து ஒரு 20 வயசு 25 வயசு அவ்வளவு இருக்காது. ஒரு 14 17 18 ஒரு 4 வருஷத்துக்கு 14 18 வயசு இருக்கும். அவரை தான் பஞ்சாயத்துக்கு போய் நம்ம சமாதானம் ஆகிக்கலாம். துப்பாக்கி எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாம் நிராயுத பணியே வரணும். சும்மா எதிர்க்க கூடாது. சரி, சொல்லி கூட்டிட்டு வாடா. சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அதுல வந்து பொது மனுஷர் ஒரு 2 பேர். சரி, அது அம்மாச்சி. சரி, பூச்சேரிட்டு அம்மாச்சி. கருமாறன்னு சொல்லுவாங்க அவனை. ஐயனம் அவர் பேர். ஐயன அவர் நம்ம கேச்சல் இருக்கிறாப்படி. சரி, அவர் அந்த 5 பேர்த்து கேச்சல். சரி, இது சொல்லுங்க. அவரையும் பஞ்சாயத்துக்கு நாளைக்காரு. சரி, அப்புறம் பொன்னிச்சாமி அந்த ஆப்போசிட்டிக்காரு. பொன்னிச்சாமி அந்த சைடு. அந்த 5 பேர்த்துல சாவறாங்க பாரு, 5 பேரு. அதுல அவங்க சொந்தக்காரனே மகனும் சாவறான். சரி, தனப்பாளன்றது அப்பா. அவனும் பஞ்சாயத்துக்கார். அவங்க 3 பேர் பஞ்சாயத்துக்கார். இவங்க எல்லாம் சமாதானம் பேசுற காட்டுக்குள்ள சந்திக்கிறாங்க. சந்தி போய் உக்காந்தாச்சு. சரி, அந்த இடத்துல ரைபிள் தோட்டா 2 சாப்பாடு. அந்த சாப்பாட்டு சாமானம் எல்லாம் என்ன அங்க உட்கார வச்சுட்டான். ஒரு கூப்பிடு தூரத்துக்கு இல்ல. யாரையும் உட்கார வச்சுட்டாங்க? வீரப்பன் என்ன. சரி, நானும் பாக்குறதுக்கு போனது. யார் பார்க்க போனது? வீரப்பனை. வீரப்பனை பார்க்க போனீங்களா? சுண்டா வெள்ளையனை பார்க்க தம்பிக்கிறான்ல அங்க, அதுக்காக போனேன். அதே போனேன். பார்த்தா வரவே இல்லையே. சரி, இப்ப நீங்க எல்லாம் நீங்க காமிக்கும் போடுறாங்கன்னு சொல்லி எல்லாம் விளம்பரம். சரி, அக்கம் அப்பெல்லாம் கொலை செய்யல, போலீஸ் இதெல்லாம் எதுவும் இல்ல. நானும் உங்களை தூரத்துல காவலுக்கு வச்சுட்டாரு. அங்க கொண்டு போன இங்க இருறா. நாங்க இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. சரி, சொல்றதெல்லாம் தெரியாது. நாங்க சாமி கும்பிட்டு வர வரைக்கும் இங்கேயே இரு. ஆட்டுக்காரு மாட்டுக்காரு வந்து எடுத்துட்டு போயிடுவோம். இனி இங்க இடத்துல உட்காரு அப்படி வீரப்ப சொல்லிட்டு. சரி, சாப்பாடுக்கு சாப்பிடு, பசி ஆகணும், சாப்பிட்டு இரு அப்படின்னு விட்டு போயிட்டான். சரி, சும்மா ஒரு கூப்பிட்டு தோறோம். அவங்கிறதுக்கு நாங்கிறது. சரி, ஒரு திட்டு மாலைக்கிறான். அவன் கீழே குழியில இருக்கிறான். சரி, அந்த பேர் வந்து சொல்ல மரன்னு ஒரு பேர் அந்த பள்ளத்துல. சரி, அங்க நெவுளு. அங்கதான் பஞ்சாயத்து நடக்கும். பேசுறது எனக்கு காது கேட்கு. சரி, அந்த இடத்துல 6 மணி ஆச்சு. சின்ன குஞ்சுன்றது ஒரு ஆள். இந்த கேச்சல் நம்ம கேச்சல. சரி, அந்த கேச்சு இவனுங்கிறான். இந்த சின்ன குஞ்சுன்றாள் அவன் தான் தேங்காய் பழத்துக்கு அனுப்புறான். சரி, அவனை சொல்லி கொடுத்துட்டான். தேங்காய் பழம் எதுக்கு வாங்க போறாங்க? சாமி கும்பிட்டுமே. சாமி கும்பிட்டு சத்தியம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணணும். ஓ, நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே இவங்க சுடணும். டைம் ஓட்டணும்ல, பொழுதாகணும்ல. கண்டிப்பா ஆட்டு மாட்டுக்காரெல்லாம் தானே தாட்டணும். சரி, அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் பழத்துக்கு அனுப்புறேன், நீ போயிடுற அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். அவன் தேங்காய் பழம் எங்கடா அந்த சின்ன குஞ்சு இன்னும் வரல, தேங்காய் பழத்துக்கு போனோன்னு வரல, எங்கடா பண்ணாதான் அப்படின்னு அவங்க பேச்சுறான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நேராகணும் இல்லை, எங்க பொழுதாகணும். அப்படி எல்லாம் சொல்லி கிளி பொழுதாங்களாம் 5 மணி ஆச்சு. ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தாட்டு நோட்டி குழந்தான் அண்ணா என்ன நேரம் ஆகி போச்சு அப்படின்னா ஆற்றுல எல்லாம் சத்தியம் பண்ணி போய் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறதான் சாயங்காலம் 5 மணிக்கெலாம் போயிடுச்சு. என்ன நேரம் ஆகி போச்சுன்னு தான் சடப்புன்னு பிடிச்சாத்தான். 5 பேரை விட்டு 5 பேர் அவத்துல ஐயனும் அவங்க 5 பேர் பாட்டில் விட்டு 5 பேர் யார் யார் இறந்தது?
இந்த ஐயனும் அவன் ஐயனோட தம்பி ஐந்தோரை முத்துக்குமார் மகன் தனப்பால் அந்த பொன்னிச்சாமி மகன். அப்புறம் முத்துக்குமார் அந்த ஐந்தோரையோட மகன். சரி. அவங்க தாப்ப மகன் 2 ஐயனு மகன் தான். ஐயனுக்கு ஒரு பையன். சரி. ஐயனு மகன் ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிடு. அவன் வீட்டுக்கு இதில் ஒரு பரல மட்டும் அடிச்சு போயிட்டு அவனுங்கிறான் இருக்கிறபடியா. அவனை எங்களோட செயல அந்த கேச்சு அதான் தாசி செட்டியார் சுட்டாங்களே. தாசி செட்டியார் சுட்டதுல அவங்க மேல வருத்தம் மேல போட்டு அவன் மேல கேஸ் போட்டு இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. சரி சரி சரி. அந்த கேஸ்ல எங்களோட இருக்கிறான். ஓ ரைட். இந்த சம்பவம் நடக்கும்போது 5 பேர்த்த கொல்றாரு. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த இடம் சவுண்டு கேட்டுதான் சவுண்டுக்காவது கத்திட்டு ஓடுறாங்க, ஏட்ட வாங்கிட்டு ஓடுறாங்க. போய் பிடிச்சிட்டா டம்மா டம்மா என்ன போங்க 20 பேர்ல சுட்டதாங்க. ஓஹோ 20 பேர் அப்பவே வீரப்பன் கூட இருந்தாங்களா? அல்ல எங்கெங்க ஆளு துப்பாக்கி எல்லாம். சரி. மரம் துப்பாக்கி. சரி. வீரப்பனுக்கு தான் தோட்டா துப்பாக்கி. ஓஹோ நெஞ்சில தோட்டம் கட்டி இருப்பாரு. ஆமா அது 2 தோட்டா. அந்த தோட்டா நானே தான் போட்டு திருப்பி கட்டிக்கு ஆளு கூட்டிட்டு போனேன். சரி. அது அப்புறம் எல்லாம் இட்டு சாயங்காலம் ஒரு 8-9 மணிக்கு ஒரு செட்டியாரு கடைக்காரன் சாக்கு 15 சாக்கு கொண்டாரு சொல்லி அதை கொண்டாந்து எல்லாம் வெட்டி மூட்டை கட்டி 10 சாக்கா கட்டி கொண்டு ஆத்துல பாசி போட்டானுங்க. கருப்பணம் அந்த இடத்துல இருக்கிறான் அக்கறையில். பாசிமடுன்றது அந்த பேரு. சரி. அந்த பாசிமடு ஓரம் அந்த பக்கம் கருப்பணம் இருக்கிறான். கருப்பண்ணை வர சொல்லி பறிச்சல கொண்டாட சொல்லி உள்ள வரிஞ்சு கவத்தல் எல்லாம் வரிஞ்சு பாசிமடுல இறக்கி விட்டு பறிச்சல்ல போட்டு அதுனா பயங்கரமான ஆளும் அந்த இடத்துல நிச்சு போட்டு சுட்ட இடத்துல அந்த இடத்துல தான் அவங்களை கொண்டு 10 மூட்டையை போடுறான். சரி. போட்டெல்லாம் கஞ்சி அந்த கருப்பணம் எல்லாம் பால் ஊற்றி. கருப்பன் உப்பு இருக்காரா? இல்லை செத்து போயிட்டார். அந்த கருப்பன் கதையும் தெரியும் அது இருக்குது. அதெல்லாம் முதல்ல எடுத்தா 2 நாள் 1.5 நாள் சொல்லு. சரி. அப்புறம் அந்த கஞ்சி கொஞ்ச நாள் கொடுத்தான். எல்லாம் காய்களை எல்லாம் கழுவிக்கிட்டு எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அங்கே கஞ்சி குடிச்சு விட்டு ஒரே அடியா பாசி மேல மசமோடுற ஒகேனக்கல்லுக்கு மேல அங்க போய் கேம் போட்டேன். நான் என்ன பண்ணிவிட்டோம் அன்னைக்கு எல்லாம் போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். யாரு வீரப்பன் வீட்டுக்கா? இல்ல நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப நீங்க செங்கப்பாடியில் இருக்கிறீங்க. இந்த செத்தவங்க வீட்டாண்டிக்கிறோம். அப்படியா? சரி. எங்க மாமன் வீட்டு வீட்டாண்ட அவங்க வீடு எங்க காட்டெல்லாம் ஒண்ணு. சரி. அவங்களும் உங்களுக்கு பங்காளி முறை ஆகுதா? இல்ல அவங்க வேற சாமி நம்ம. சரி. வீரப்பன் தான் நம்ம சாமி. அவங்க வேற கூடி. சரி. அவங்க பேர் தான் ஐயனாரப்பன் கோயில் குடிய. ஓஹோ. அப்படியே அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு எங்க தம்பியை விட்டு அண்ணனை பிடிச்சிட்டு போயிடும். ஒரு 15 நாளைக்கு நம்மளாடி இருக்கட்டும் அப்படின்னு தம்பிய இல்ல என்ன தம்பி அனுப்பிச்சு விட்டான். கூட்டிட்டு வந்துரு. உங்களைவா? சரி. நீங்க ஓடி வந்துட்டீங்க அப்பவே? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க சுட்டதோடனே ஓடியான்ட்டீங்க. அப்புறம் நைட்டு 1 மணி 12 மணி இருக்கு அனுப்பிச்சு விட்டேன். தம்பி கூட்டிட்டு போலாம். இப்பத்துல இருந்து அவனை பிடிச்சிட்டு போறான். போலீஸ் வரும். பிடிச்சிட்டு போனா நீங்க சாட்சி சொல்லிடுவீங்க. சாட்சி சொல்லினா கேஸ் பிள்ளைங்க குட்டிக்காரு போட்டு நம்மள செக் வைக்க கூடாது. ஆமா. அன்னைக்கு வீரப்பன் கூட அந்த இதெல்லாம் எனக்கு தீண்ட வேண்டாம். அது அவங்களே தான் தூக்குறாங்க. சரி. நீ இதெல்லாம் தீண்ட வேண்டாம். நாய் விட்டு துப்பாக்கி எல்லாம் தொடவே வேண்டாம். ஆமா. அந்த நெத்தம் போனி எல்லாம் தூக்குனாங்க. அதெல்லாம் நீ தேண்ட வேண்டாம், தொட வேண்டாம். அப்புறம் என்ன நினைச்சா தெளிவு 12 மணிக்கு அனுப்புறான். சரி. இப்போ அண்ணனை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் போய் நீ ஒரு 10-15 நாள் எங்களாடி இரு, இதெல்லாம் ஆர்ட்டும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே போய் எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு விடிஞ்சு காத்தாள் தொப்பாய்க்கெல்லாம் கழுவி எல்லாம் போச போட்டான். போசை போட்டு இந்த மாதிரி ஈடு கொடுத்து ஆளை முடிச்சாச்சுன்னா பூச்சை போட்டுருவாங்க. ஆமாம், கழுவணுக்கு போகிற கத்தி கழுவணும். சரி. அப்புறம் எல்லாம் போய் கழுவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு வராங்க. சனம் தொகைனக்கல் ஓட்ட மிளகார் பாக்குறதுக்கு அப்படி கீ வரிசையில என்ன கூட்டம். எதுக்காக? வீரப்பனை பார்க்கணும். அப்படியே ஒரு 10-50 பேராட்டம் ஆக்கி கொட்டுறான். சரி. ஆளுங்களை விட்டு எல்லாத்துக்கு போட சோறு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சாப்பிட்டு தான் போகணும், விட மாட்டேன் சும்மா. எல்லாம் அப்படி போட்டானா அப்பாரம் தான் கட்டைக்கு சுருவு பண்றான். 15 நாள் ஆயிப்போச்சு. எந்த போலீஸ் வந்துச்சு, அங்க போனிச்சு இங்க போனிச்சு. அப்புறம் என்ன இல்லை. அப்பதான் சந்தன கட்டிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சந்தன கட்ட வியாபாரம் இல்ல. நான் தான் ஆரம்பத்துல நாங்க தான் போறேங்க. செங்கப்பாடி விட்டு அப்படி தாட்டி போலீஸ் நிறுத்த மேல
டேம்பு ஓரம் வந்து ம் ஒரு கொட்டாயில் போய் களி கிண்டி பருப்பு சுண்டை வச்சுடுங்க கொடுத்தாங்க. சரி. அந்த ரச்சமங்கலம் பண்ணுறது அவங்க பீசென்ட்டார். ம் அவன் கொட்டாயில் தான் அவனுக்கு திங்க ம் களி கொடுக்குறாங்க. ஆளுக்கு சோட்டு சாப்பிட்டு அந்த ரெடியாக நாங்கள் படுத்து இருந்துட்டு ஒரு 4 மணி சும்மாருக்கு மேலே ஏறணும். ம் அங்கே இண்டி நேரத்தம் படிச்சு நேரத்து மேலே ம் மழைக்காத்து தான் கேட்குறேன். ம் அங்கே போய் கேம் போட்டோம். ம் அங்கே போய் கேம் போட்டு ஒரு காட்டாடு ஒன்று இட்டாங்க. ம் தடத்தில் போக காட்டாடுன்னு என்ன மாடா மானா? மானோட சின்னது அது வேற. அது நம்ம செம்பிளி ஆடாட்டுமே இருக்கும். போய்கிட்டு அந்த அப்படி அடிச்சு அப்படி ஒன்று போச்சு. சரி. ஆளை விட்டு தூக்கிட்டு ஆடா போட்டாச்சு வறுவல் போட்டு தண்ணி ஒரு பாலி அந்த பாலியான போய் வீடியும் போட்டு எல்லாம் உரிச்சு கிரிச்சு குழம்பு வச்சு களி கிண்டி நான் சாப்பிட்டு 12 மணி ஆகிப்போச்சு. சாப்பிட்டு அந்த கிண்டி காட்டு கீழே இறங்கினேன். அப்புறம் அங்கே போயிட்டு நான் கட்டு பார்க்குறோம். ஓனர் எங்கே இங்கே கலந்து விட்டான். ஓனர் வர சொல்லி ஒரு ஆள் 2 ஆள் விட்டு அங்கே ஓனர் கள்ளிப்பள்ளி கட்டை சந்தன கட்டை வாங்குறேன். ரேட்டு எவ்வளோ நினைக்கிறேன் 50 ரூபா. லாரி அவன் விட்டு எடுத்துக்க வேண்டியது. கிலோ 50 ரூபாயா? கிலோ 50 ரூபா. ஆளுங்க கொண்டாடுறது இங்கே 14 ரூபா. வீரப்பனுக்கு போகிறது கிலோ அங்கே கொடுக்கறது 50 ரூபா. சரி. தேய்ச்சி முடிச்சாச்சு. சரி குன்னாதா நீ நான் கட்ட பார்த்துக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிறது ஆளுங்களை வர வச்சு அப்படின்ட்டு நாங்கள் அந்த கல்லூரி குடியில் எங்கள் சாப்பாடு பண்ணிட்டு அங்கே இருந்தாங்கள வந்து ஓனர் அங்கே வந்து கலந்தாங்க. கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் உட்கார வச்சு லாரி வந்து நீ ஒன்று அனுப்பிச்சி விடணும். கிலோ 50 ரூபா எனக்கு போட்டு கொடுத்து பொறுப்பும் கொடுது நம்மளுக்கு பணம் கரெக்டாக கொடுத்துருவேன். நீ லாரி எல்லாம் கொண்டு 2 ஆள் அனுப்பிச்சுவோம். உங்களுக்கு பால் காப்பு துப்பாக்கியாட் 2 ஆள் தாவடத்து வரைக்கும் பேச்சு முடிச்சாச்சு. சரி என்ன பண்ணிவிட்டான். சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படி ஓனர் இல்லை காய்க்கு இதெல்லாம் தாப்பிடு திராச்சு காரில் அப்படி கொண்டாந்து இறக்கி விட்டு. சரி. அதான் காட்டுக்குள்ளே ஆமாம் கொண்டாந்து நல்லா ஒப்பம் கொடுத்தான். அன்னைக்கு 20 பேர்த்துக்கு மேலேக்கிறான். ஓஹோ கேங்கில் அந்த சுட்ட ஆளுங்களாம் 23 பேர் எல்லாம் சேர்ந்துக்கான. இந்த 5 பேர்த்த கொண்டாருல்ல அந்த சம்பவத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பிடிச்சதா பின்னாடி பிடிச்சதா? பின்னாடி தான் அப்பனை பிடிச்சது. ஓ அப்ப தம்பி நீங்க மாட்டிடுறீங்க, அண்ணனும் மாட்டிடுறீங்க, 2 பேருமே அங்க மாட்டிடுறீங்க. அங்கேக்கிறான். அண்ணனையும் கூட்டிட்டு போயிடுறாரு. போட்டு சுட்டத்துக்கு போனதான் என்ன பிடிக்கிறாங்க. இந்த கேஸ் பின்ன ஆகி போச்சு. இல்ல சப் இன்ஸ்பெக்டர் சுட்டது எப்போ? பின்னாடி. அதுக்கப்புறம் 5 பேர்த்துக்கு பின்னாடி 5 பேர்த்த சுட்ட போது போலீஸ் ஒன்னும் பிடிக்கல. என்ன பிடிக்கல. சரி. 5 அதுக்கப்புறம் எதனால 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு ஆகி போச்சு. சரி. அதுக்கு பின்னாடி தானே 1 வருஷம் நீங்க வீரப்பன் கூடவே இருந்துட்டீங்களா? இல்ல நான் வந்துட்டேன். எத்தனை நாள்ல வந்தீங்க? அந்த கட்டைக்கு போய் 2-3 வருஷம். 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருந்துட்டீங்க. 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். சரி. வீரப்பன் பொண்ணு கட்டல. நான் விளங்கிக்கிட்டேன். என்ன பிடிச்சிட்டாங்க கள்ளிப்பள்ளியில. சரி. எங்க கட்டை கொண்டு போய் அங்க லாரி எடுத்தாரு போய் பிடிச்சு விட்டாங்க. சரி. அது ஓனர் வந்து 10 மணிக்கெல்லாம் வெளியே எடுத்து விட்டாரு. சரி. திருப்பி அதே லாரி வந்து எடுத்துட்டு வந்துட்டு அதுல 2 லாரி வேணா லோடு கட்ட 1 லோடு இங்க மாட்டிக்கிச்சு. சரி. இங்க கண்ணாமச்சாண்டு ஒண்ணு போச்சு. சரி. அதுக்கு பின்னாடி தான் இந்த 5 பேர் கட்டை ஓட்டந்து நான் பாதியில வந்துட்டேன். என்ன அங்க பிடிச்சாங்கல்ல பாதியில வந்துட்டோம். முத்துலட்சுமி அப்ப கட்டல, கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாதீங்க நான் வந்துட்டோம். ஓஹோ லாரி பிடிச்சோடனே நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. வந்து கேஸ்ல மாட்டல. கேஸ் அங்கல்ல கேஸ் எல்லாம் இல்ல. அந்த வண்டி கொண்டு போயிட்டாங்களா? வண்டி சீஸ் ஆயிருச்சு. சீஸ் ஆயிருச்சு. கேஸ் ஃபைல் பண்ணல அவங்க எல்லாம். அப்ப அந்த கட்டையெல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் வித்து போட்டாங்களோ? கட்டாது அவர் ஓனர் அது அங்க கொண்டு போயிட்டாரு. சரி சரி. அதெல்லாம் அங்க போயிட்டாலும் ஒன்றும் இல்லை. அது எஸ்டேட் மாதிரி அது உள்ள அது 4 ரோட்டு மாதிரி உள்ள தாட்டிக்கிட்டா போலீஸ் உள்ள நுழையிறது. கடத்தல் ஊர் அது. கடத்தல் ஊரா? சாராயம் இப்படியே வருது உள்ள. சரி. இங்கெல்லாம் போயிருக்கேன் நான். அப்படின் போது அந்த கட்டு ஓடி நான் பாதியில போயிட்டோம். நானும் 3 நாளைக்கு கட்டுக்கு போனோம். நானும் ஒன்றின் பாம்பாடும் ஈரேட்டிலாம் போய் பட்டாக்கட்டிலையும் கொண்டு வந்தோம். 200 பேர் 270 பேர் 150 பேர் கட்டைக்கு போனது உண்மை. அதே போனது. அப்ப அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த 5 பேரை சுட்டுவிட்டு தான் கட்டை சுருவு கட்டைக்கு போறது. அதுக்கப்புறம் எத்தனை தடவை கட்டைக்கு போயிருப்பீங்க? நான் ஒரு 3 தக்கம் போனேன். 3 தடவை. தம்பி அங்கேயே இருந்துட்டாரு. தம்பி அதை கேங்க அப்படின்னு இதாகி போச்சு. அவரு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் அதான் அப்பயே ஆகி போயிடுச்சு. சுண்டா வெள்ளையன் தான் தம்பியா? அப்படியே அப்ப ஃபேமஸான ஆளாச்சு. ஃபேமஸான ஆள் அவன்லாம். அது நல்லா துணிச்சல். சரி.
அதுக்கப்புறம் வந்து அப்பாவை எதுக்காக பிடிக்கிறாங்க? அப்பாவை தான் மகனை பிடிச்சி விட்டா நான் பண்ணது எங்க வீட்டுல இருந்து விட்டேன். என்கிட்ட வந்து இருந்தா அப்படி நானும் பையன் வந்து இங்க இருந்தோம். அப்ப 4 மாசம் ஆகி போச்சு. அப்பா எங்க இருந்தாரு அப்போ? என்ன கூட எங்க வீட்டுல இருந்தா. செங்கப்பாடியில்? இல்ல எங்க ஒட்டனூர்ல திருப்பூர் பக்கம். சரி சரி. நானுங்க காடு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், பங்கு காடு. இந்த சந்தன கடத்தல் விட்டுட்டு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு? 5 பேர் கேச்சு வரல, எனக்கு தெரியாது, கேட்கல, தேடல. பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் சுட்டு 4 மாசம் ஆயிடுச்சு. சரி, சப் இன்ஸ்பெக்டர் எதுக்காக சொல்றாரு? அப்படியே யார சொல்றேன் நான். வந்து வீரப்பன் வந்து அந்த 5 பேர் சுட்டான் இல்லையா, அங்க ஒரு சாமி அங்க மினிப்போம் தேங்கல் நீ போயிருப்பீன்னு நினைக்கிறேன். அது செங்கப்பாடி வட. ஆமா ஆமா, செங்கப்பாடி இது ஒகேனக்கல் போற வழியில இந்த பக்கமே ஊர்வாரமா வடக்க செங்கப்பாடி ஊர் பக்கமே கூப்பிடுத்து வரணும். ஆமா, அந்த இடத்துல சாமி பண்ணாங்க. சரி, வீரப்பன் சாமி பண்ணி எல்லாம் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்க, சாப்பாடு கறியாட. இப்ப என்னன்னா நாமளும் போவாங்கள பங்காளி போவாங்க. நீங்க எல்லாம் போறீங்க? நான் போகல. நீங்க போகல, பொதுவா ஊர் ஜனங்களே போகுது. பொது ஜனம் எல்லாம் போட்டுட்டான், எல்லாம் அன்னதானம் சாப்பிடுது. 40 பேர் என்ன போய் எல்லாம் சாப்பிட்டோம். இந்த தினேஷ் என்ன பண்ணிவிட்டான், தினேஷ் இன்ஸ்பெக்டர். ஓ வீரம்மா போய் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு போடுறேன். பொம்பளை ஆம்பளெல்லாம் நொறுக்கி விட்டான், அடி அடி எல்லாம் ஓடி. வீரப்பா அங்கேயே செத்திடும் போது என்ன பண்ணி விட்டாங்க, போற அவங்ககிட்ட ஓடி கத்தி விழுந்து இப்படி இந்த தினேஷ் எங்களை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு அதை பண்றான். காலு கையெல்லாம் ஓடி பொம்பளையெல்லாம் தொடமால அடிச்சு சரியான இது. அப்புறம் அண்ணமண்டாட்டி வந்து மாரியம்மண்டாட்டி, வீரப்பா அண்ணமண்டாட்டி அவனை கொஞ்சம் கொடுமைப்படுத்திட்டு கோயில்லாம் அவன் கோயில் பெருமா கோயில் இடிச்சு பெரிய அட்டகாசம் பண்ணி அவன் அதனால அது காரணத்தினாலதான் அவன் சொல்றான் தினேஷ. இல்ல அவன் வீரப்பன் வந்து அவன் ஒழுங்கமான ஆளு, நியாயமான ஆளு, அவன் வந்து துரோகம். சரி, அந்த வழியில வரும்போது 5 இன்ஸ்பெக்டர்ல சொல்றாரு. இவங்க எல்லாம் ரீவுல போனதான் 6 தினேஷன் தெரியாம சொல்றாங்களா? இவங்க எல்லாம் சோடி போட்டுக்கிட்டு ஒகேனக்கலுக்கு மிஸ் பண்ண போனது. சரி, வீரப்பன் வந்து ஆள் வச்சுட்டான். சரி, இதுல எந்த நேரத்துக்கு வரான் பால், அவன் மயிலமலையில இருக்கிறான் வீரப்பன். அப்போ வந்து ஒரு ஆள் நல்ல மீன் வேட்டைக்காரு மாதிரி மீன் வேட்டைக்கு போனவங்க மீன் போட்டு எல்லாம் மெஸ்ஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வீரப்பனுக்கு தகவல் கொடுத்தது. சரி, 4 பேர் ஒரு 2-3 போடுச்சு எல்லாம் மெஸ்ஸா நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தகவல் கொடுத்தது. சரி, கரெக்டா வீரப்பன் போய் அந்த இடத்துல இந்தான ஆறு இந்தான கல் இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்தது. ஆளுங்க அங்கிருந்து வர அடிச்சு விட்டுதான். எப்படி ஜீப்ல போகும்போது அடிச்சதா உட்கார்ந்து கல்லு கொட்டிச்சுட்டா எந்தானி ஒதுங்க முடியாது. ஆறு வந்தான கல்லு எந்தானி ஒதுங்க முடியாது. குதிச்சு ஆத்தல குதிக்கணும். இந்தானி எல்லாம் கல்லு அண்ணன் இப்படி ஊடிச்ச ஒரு ஆட்டம். எந்தானி ஒதுங்க. சரி, 5 பேர் ஜீப்ல வரும்போதே போட்டதா இல்ல ஜீப்ல இருக்குலயே அடிச்சு வச்சோம். ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போதே கல்லு வச்சுட்டானு முன்ன. கரெக்ட், முன்னாடி கல்லு வச்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. வேறங்கிறான் கூப்பிட்டு அடிச்சுக்க. சரி, இது சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்க இருக்கிறேன், செங்கப்பாடியில தான் இருக்கிறேன். தோட்டம் காடு பார்த்துட்டா இல்ல மாமியாட்டுக்கு வந்துக்கிறேன். சரி, அங்க இருந்துட்டு இங்க வந்துட்டு நான் வரம்பறையா வந்து. சரி, அது ஒரு நாள் இருக்க இப்படி காலையில வந்துட்டோம். நைட்டு அங்க நடந்தது, சம்பவம் நடக்குது, சாயங்காலம் நடக்குது. சரி, அப்புறம் அப்ப இன்ஸ்பெக்டர் 5 பேர் அடிக்கும் போது போலீஸ் விஸ்வரூபம் எடுத்துருது. அப்போ வந்து என்ன தேடுறாங்க, ஓஹோ இவெல்லாம் பழைய கேஸ் இருக்குதுல, 5 பேர் சுட்டுற கேஸ் இது போட்டு அப்படி பெண்டிங்ல இருக்குதுல. ஆமா, இவெல்லாம் பழைய ஆளு அப்படின்னு சொல்லி தேடுறான். ஆறு சக்கீல் அகமது இல்ல சீனிவாச டியப்போ, சீனிவாசா டியாப்போ, உதயகுமார் ரேஞ்சர். அப்போ அவர் ரேஞ்சராங்க. சரி சரி, இவங்க எல்லாம் தான் என்கிட்ட சொல்றா அப்படி நேரில். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஸ் கிடையாது. இந்த 5 பேர்த்துக்காச்சும் போட்டிருக்கிறாங்க. ஆனா போட்டிருக்காங்க, நீங்க அதுல எஃப்ஐஆர் இருக்குது, ஆனா நீங்க அதுல பிடிக்கல. நான் அப்புறம் 4 மாசம் கழிச்சு சப்ளை போட்டு சுட்டு 4 மாசம் ஆயிடுச்சு. சரி, சப் இன்ஸ்பெக்டர் சுட்ட பிறகு அடுத்த நாள் உங்களை தேடிட்டு வந்துட்டாங்களோ? இல்ல, 4 மாசம் கழிச்சு தான் பிடிக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து உங்க அப்பாவை பிடிச்சிடுறாங்களா? அப்பா வந்து அதுக்கு முன்னே பிடிச்சிட்டான். என்ன எதுக்காக பிடிக்கிறாங்க அப்பாவை? அதான் இந்த அவன் நாட்டுல போற வழி மகனுக்கு பிடிச்சு போடுவாங்க சொல்லி சொல்லாது. எங்க அப்பா அங்க போனதுதான் என் வீட்டுல இருந்து. அப்ப உங்க அப்பாவே நல்லா தெரியும் போலீஸ்க்கு.
ஆ. போலீஸ் வந்து தெரியாது சுண்டா வெள்ளையனோட அப்பன்னு தெரியும். அப்படின்னு அதுதான் பிடிச்சிருக்காங்க ரேஷன் கொடுக்குற போய்க்கிறா அப்படின்னு. போயிட்டாலும் அலங்காட்டில் சிக்கணும் அந்த நேரத்துல. கரெக்ட். அது ரெடி போட 2 பக்கம். எத்தனை மணிக்கு சிக்கிறாரு அவரு? ஒரு நைட்டா? 11 மணி இருக்கும். நைட்டு? பவுல் பகல்லையா? சரி. அவளதான் வரா அப்படி. சரி. இவங்க அப்பா அங்க சிங்காபுரத்துல இருக்கிறான். இவங்க குடி அங்க, அதாவது மாதையன், மீச மாதையங்கிறவரு ஆடு கீடு மேய்ச்சிட்டு அங்க இருக்காரு. அப்ப வந்து அவர் வீரப்பன் கூட தொடர்பு இல்ல, போயிட்டு வந்து இருப்பா அப்படி. ஓ, சும்மா அப்படி போய் பார்த்துட்டு வர்றது. இந்த சரி, இப்படி போன செலவுக்கெல்லாம் வீரப்பன் கொடுப்பாரு இல்லையா? ஓஹோ, மீசமாதையனுக்கு கொடுப்பாடி, உங்களுக்கும் கொடுப்பாடி, எல்லாத்துக்கும் கொடுப்பாடி. நான் கட்ட ஓட்டினது அதை 10 கொடுப்பாங்க. ஏன்னா உங்க சுண்டா வெள்ளையும் தான் அங்க இருக்கிறதாச்சு, குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் எல்லாம் விடுறது இல்லை. அவன் கொடுக்கவும் மாட்டான், வரவும் இல்லை. ஆனா அந்த தம்பிக்காகவாவது உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்ல. எதை போனா பாக்கிறதுக்கு போனா ஒரு 10,500 அப்பா. சரி, நான் கட்டத்தானே ஓட்டுறேன். இந்த கட்ட காய்ச்சல அவன் பெரிய ஆளு இல்ல அப்பிலாம். அப்பெல்லாம் இப்படி ராஜ்குமார் பணம் எல்லாம் வரல. சரி, அவனே பிச்சை எடுத்தாலே இப்படி எல்லாம் பொதுவான சில வர்ற காசு அப்படி இப்படி கொடுத்துட்டு இருப்பாடி, செலவுக்காக. ஏதோ 10,000 அப்படி கொடுக்கும். சரி, அண்ணன் அப்பாவை பிடிச்சிடுறாங்க. அப்பா வந்து பிடிச்சி தம்பி எங்கன்னு கேக்குறாங்க. வீரப்பனுக்கு சப்போர்ட் கொண்டு போனியா, ரேஷன் கொண்டு போனியா அப்படின்னு சொல்லி, அப்படின்னு போது அப்பன்னு சொல்லி போடுறான். என்னன்னு காலு கையெல்லாம் கட்டி அடிக்க தொந்தரவு போனாங்கல்ல. மகன் அங்க இருக்கிறான், தம்பி சுண்டா வெள்ளையை தான் எங்க பையன், என் பையன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வரைக்கும் சுண்டா வெள்ளை என்னுடைய அப்பா தான் தெரியாது. அப்புறம் அந்த மோதிர கல்லு வந்து ஒரு கல்லு பழைய கல்லு கிளவனது அப்பா. அது இப்படி இந்த கல்லு இந்த பையில. சரி, வயிறு கல்லு கடத்திட்டு வந்துட்டியா, 1000 பங்கு கொடுத்துருக்குறான்னு சொல்லி அது போட்டு கட்டி முயற்சி அப்படியே மரத்தில் தீச்சு கொண்டாந்து அப்புறம் அதிரடி படை எப்படி அங்க கொடுக்கல. சரி, இங்க கர்நாடகா கொடுக்க மாட்டேன், எங்க காட்டுல போய் கர்நாடகா கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுல பிடிச்சது நாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு போறோம் அப்படின்ட்டு தருமபுரி கொண்டாந்து. அது நல்ல வேலை பண்ணிட்டேன். சரி, தருமபுரி கொண்டு வர்றாங்க. அப்புறம் நீங்க ஜாமீன் எடுத்துட்டு வந்து, அப்பவும் உங்களை வந்து இந்த கேஸ்ல இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்குது. அப்புறம் தான் என்ன வந்து 4 அப்பனை எடுத்து அந்த விட்டு 10 நாள் கூட ஆகல. ஓஹோ, நைட்ல வந்து சீனிவாச டீ அப்போ ஊருக்கார் கூட்டி வந்ததுதான். ஓஹோ, சுண்டா வெள்ளை நாடு அண்ணா அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது. இல்லைன்னா உங்களையும் தெரியாது. ஆளும் கூட்டி. ஆனா எஃப்ஐஆர்ல பேர் இருக்கும் போது நீங்க போய் உங்க அப்பாவை வந்து ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆளை வச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அது இங்க தமிழ்நாட்டுல, நம்மளது கர்நாடகா தான் இருக்குது. ஓ, அந்த கேஸ் வந்து கர்நாடகா. இங்க இல்ல. அந்த 5 பேர் கொலை கேஸ் கர்நாடகாவிலேயே. கர்நாடகா. ஓ, அது நடந்தது கர்நாடகா. ஓ, சரி சரி. அங்கதான் இருக்குது. இங்க ரைட். கர்நாடகானா மாட்டி இருக்கும். இங்கேயே ஒரு 70 பேர்த்த பிடிச்சிட்டான் கட்ட கேஸ்ல. என்ன கண்டுக்கல. சரி சரி. வீரப்பன் நானும் கட்டைக்கு போனோம். அப்ப இந்த மாதிரி பெரிய மீச வச்சிருந்தீங்களா? மீச இருந்துச்சு. அப்ப வீரப்பன் சேவடுகளை தானே எல்லாம் கட் பண்ணிட்டேன். என்ன ஊனின் பாம்பு, பச்சை காய், பெல்ட்டு, சரக்கு நிச்சு போட்டு பெல்ட்டு, சீல அதெல்லாம் வச்சிருந்தீங்களா? ஏன்னா அதை கொண்டு அங்கெல்லாம் ஒளி வச்சுட்டான். என்ன தேடக்கல பயங்கரமான பெல்ட், கவர்மெண்ட் பெல்ட் அதெல்லாம் வச்சிருந்தீங்களா? வீரப்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்ததா? எனக்கு தான் சரக்கு நிச்சு போட்டு ஊனின் பாம்பு பேச்சு கொடுத்துருந்தா. அப்படியா? அதெல்லாம் முத்தர பயங்கரமா அப்போ கட்டினா வீரப்பன்னு தோக்கடிச்சு போடாம. ஓஹோ, சரி. அப்புறம் போலீஸ் பிடிச்சிருச்சு. என்ன போலீஸ் பிடிச்ச வரைக்கும் நீங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து கொடுக்கல நானு எதுவுமே. தோப்பாய் கூட இருந்துச்சு. சரி, எதுவுமே அதெல்லாம் எடுத்து கொடுக்கல. பிடிச்சாங்க, 2 நாள் கூட வச்சாங்க. சரி, கொஞ்சம் ஆட்டி போட்டேன். கட்டி கை காலெல்லாம் கட்டி தொங்க விட்டு அப்படியே தலைகளை தொங்க விட்டாங்களா? கட்டி 100 அடிச்சா கூட வாங்கிக்கலாம். அந்த கட்டி தான் நரம்பெல்லாம் தளர்ந்து. எத்தனை நாள் வச்சிருந்தாங்க? ஒரு 2-3 நாள் வச்சிருந்தாங்க. எந்த கேம்ப்ல? அங்க பாலாறு, அப்புறம் மலை, மாதேசிபுரம் மலை, அப்புறம் கொள்ளைக்காலம். கொள்ளைக்காலம் தான் மைசூர். எத்தனை நாள் கொள்ளை காலத்துல? எத்தனை நாளைக்கு? கொள்ளை காலத்துல 3 மாசம். சரி, எப்பயாரும் எழுதணும்ல. 3 மாசம் கழிச்சு அங்க அனுப்பிச்சுட்டேன். நீங்க இருந்தது கர்நாடகா ஜெயில? அப்போ? ஆமா, கர்நாடகா மைசூர். அந்த 5 பேர்த்துக்கான கொலை கேஸ்ல இருந்தீங்க. அப்புறம் இந்த சப்புனி ஜெனிச்சு போட்டிருக்காது, அதுவும் உங்க மேல போட்டாங்க. அதை சொல்றேன், டோரிக்குதுல்ல, அந்த சப்புனிச்சு போட்டுற சூடங்கள்ல என்னை பிடிச்சிட்டு போயிட்டா சீனிவாச டீ. அப்போ ஒரு நைட்டு 1 மணி இருக்கேன், நான் பொண்டாட்டி பிள்ளை படுத்துருக்கும் போது. சரி, ஆனை வந்து அந்த ஒகேனக்கல்ல போற வழியில கூட்டிட்டு போறான். என்ன பிடிச்சிட்டு போய் விடிஞ்சு காத்தால. சரி, யாரு? டிஎஃப்ஓ. ஒரு மொட்டை ஒரு துப்பாக்கி அந்த கல்லுவங்களை வச்சான். சொறி விட்டு அதை எட்றான். நான் சொன்னேன், சார் நான் வந்து வீரப்பம் பார்க்க கூட இல்லை, இந்த சம்மக்கும் நம்மளுக்கு தெரியாது,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதானே எங்கள் சாமியை வேண்டி. சீனிவாசன் சொல்கிறோம், டேய் 5 பேர் சுட்டுருக்கிற இதெல்லாம் பழையாண்டு அப்படின்றான். இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது அநியாயமாக நீ கேஸு துப்பாக்கி வச்சு நான் எடுத்து கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொன்னான். அழுதுகிட்டு கேட்கல. சரி நம்ம கடவுளை என்ன வழி விட்டாலும் சரி அப்படின்ட்டு அந்த துப்பாக்கி எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தாங்க. எடுத்து கொண்டு போய் கேஸ் எழுதிக்கிட்டு கொண்டு போய் அதான் அந்த சப்பனிச்சு போட்டுரு தினேஷ் தான் செத்து போயிட்டான். அங்கே தினேஷ் கேஸ் போடுறதுக்கு தான் என்ன இது பண்ணுறாங்க. அப்போ வரும் ஷக்கீல் அகமது அவர் புதுசாக வந்துக்கிறார். அப்படி அப்புறம் இந்த சீனிவாஸ் டி அப்பா உதயகுமார் ரேஞ்சரு இவங்க எல்லாம் கொண்டு போய் கேஸு சர்க்குனிச்சு போட்டு தான் அந்த கேஸ் எழுதுறான். அவன் தான் அந்த கட்டி தூக்குனது, தலைகளை கட்டி தூக்குனது ஒர்க் ஷாப்பில். சரி சொல்லடா ஒர்க் ஷாப்ல என்னென்ன சித்திரவதை பண்ணாங்க எல்லாம் அவங்க நடக்கும். என்னென்ன பண்ணாங்க சொல்லுங்க. கரண்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகமே இல்லை. அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நம்மள பண்ணது தான் சொல்லணும். அதுதான் அதைத்தான் சொல்றேன். நம்மளை வந்து கட்டி தூக்கி விரலை கட்டி தொன்னையில் அடிக்கிறான், துப்பாக்கி கட்டியில் அடிக்கிறான். அல்ல இல்லையா சொல்றான். அது எதனால மேசக்காரன் எங்கடா உங்க மீசமாதைங்க இவங்க அண்ணன் ஒளிஞ்சுக்கிட்டான். யாருக்குன்னா எங்க அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லி விட்டு போயிட்டான். என்னன்னு எச்சரிக்காரு இந்த மாதிரி தேடுறாங்க. அங்க சிங்காபுரத்துல விட்டு அன்னைக்கு தான் காலி பண்றாங்க. இவன் ஒரு ஆளு அண்ணா நேசமாதே. சரி, உங்களுக்கும் வீரப்பனுக்குமான தொடர்பு தெரிஞ்சுது, சுண்டா வெள்ளையனுக்கும் தெரிஞ்சுது. மீசமாதையன் எப்படி சேர்ந்தாரு அதுல? பணம் அப்பப்போ போய் ஏதாவது வாங்கிட்டு வரது போறதோட சரி, அவ்வளவுதான். வேற எந்த தொடர்பு கட்டை போனதே இல்லை. நீங்களாவது கட்டைக்கு போயிருக்கிறீங்க, அவர் அதுக்கு அதெல்லாம் என்னத்துக்கு இல்ல. சரி, அவன் நம்மளுக்கு தெரியும், போவான் பாப்பான். அதான் உஷாரா இருந்து கொண்டு உங்களை எச்சரிக்கை பண்றாரு. என்ன வந்து சொல்லிவிட்டு ஓட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு இங்க புது வேளாண்மங்களே அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டான். சரி, அக்கௌண்ட்ல வந்து நோய் போட்டுக்கிறாங்க. அது நோய் சாப்பாடு சாப்பிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு தெருக்கூத்து அங்க போகல. சரி, அண்ணா வந்து அங்க போய் வேற இடத்துல இருந்துக்கிறான். அதுவும் ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டான். சரி, செங்கப்பாடிக்காரன் கூட்டியாந்து அவங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கிறான். ஜிஐடி கூட்டியாந்து சிஐடி எனக்கு ஒரு நாளைக்கு பின்னாடி பிடிச்சிட்டான். ஓஹோ, அண்ணனை நான் தான் சொல்லிவிட்டேன். இங்க சித்திரவதை தாங்க முடியல. பல நேரத்துக்கு போனான் அண்ணன் சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருப்பான், எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்மள அங்கே வதை பண்ணுறானே சொன்னதான் போய் அந்த நைட்டை தூக்கி விட்டான். சரி, ஒரு நாளைக்கு முன்ன பின்ன எங்களை நான் முன்ன எங்கள் அண்ணன் போனேன். ஓஹோ, 2 பேரும் ஒரே கேஸ் தான். அந்த 5 பேர் கொலை கேஸ் ஒன்று, இந்த இன்ஸ்பெக்டர் கொலை கேஸ். இன்ஸ்பெக்டர் கேஸ் அந்த 5 பேர்த்து கேஸ் எனக்கு, இன்ஸ்பெக்டர் கேஸ் எனக்கு. அண்ணனுக்கு அந்த கேஸ் இல்லை. இது ரெண்டுமே இல்லை. 5 பேர்த்து கேஸ் இல்லை, இன்ஸ்பெக்டர் கேஸ் அண்ணனுக்கு. ஓஹோ, ஆனால் அண்ணனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த 5 பேர் கூப்பிட்டுருக்குறாங்க, வரமான்னுட்டான். சாமி கும்பிட வேற மாதிரி சொல்றான், வாடா போலாம். சரி, இவனும் அங்க பக்கத்துல தானே, அவன் காட்டாண்டி தானே மேசமாதி கூப்பிடுறான். சவனாயிக்குது, நான் வரமாட்டேன், நீ போயிட்டு போய் தான் இவனையும் மாற்றத்தான் அந்த 5 பேர்த்துக்கு. அப்படி அந்த சமூக நடந்தது. அப்புறம் சீனிவாசி டீயாப்பா சொன்ன கேட்கல. இந்த 17 பேர்த்து கூப்பிட்டு இந்த கேச்சல் நம்ம சேர்ந்து கேஸ் சாந்தான் இருக்கிறாங்களே இதில் கோயில் கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தபடி ஊராத்தையும் அவங்கள கேஸ் ஃபிட் பண்ணிவிட்டான். கோயில் கட்டிட்டு இருந்தாங்களா? இந்த செங்கப்பாடி கோயில், மாரியம்மாப்பா கோயில். சீனிவாசி தானே செஞ்சது அது. ஆமா ஆமா, சீனிவாசி டீயாப்பா அந்த கோயில் கட்டிக்கிட்டு ஆளுங்கள சென்றாவன ஆளுங்க கோயிலை கட்டி கூட்டு கொண்டாந்து மைசூர்ல போட்டு அவங்கள பூரா கொண்டு வந்து கேஸ்ல புக்கு பண்ணிவிட்டு கோயில் கட்டிட்டு இருந்தவங்க சந்தேக கேஸ்ல வந்தவங்க போய் சேர்ந்து சென்றாவணிக்கிட்டு அவங்க அல்ல சும்பா இந்த கட்டைக்கு போனவங்க ஓடிச்சவங்க ஓட்டலங்க. ஆனா ஒரு ஆளை கூட இதில் சுடல. சரி, அவங்களை எல்லாம் இதுல கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வந்து இந்த கேஸ் எத்தனை கேஸ் மொத்தம் எத்தனை பேர்? 28 பேரா? ஆமா, 28 பேர் இதுல. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். ஓ, நீங்க தான் A1? இல்ல இல்ல, வீரப்பன் தான் A1. மைசூர் செயல் அடி வச்சோம் நான். ஓ ஓ, ஆரம்பத்துல அர்ஜுனம், மாதையம், துரைசாமி அந்த 2 பேர்த்து சுட்டாங்களே அந்த ஆப்போசிட் வீரப்பனோட
ஆப்போசிட் முதல்ல ஆமா ஆமா இந்த 5 பேர்த்துக்கு முன்னாடி முன்னாடி சுட்டது ரெண்டு அவங்க அதே குடும்பம் தான். மொத்தம் அவங்க 7 பேர் 7 பேர் செத்தது. ம் அந்த கேட்சில் அவங்க உள்ள இருக்கிறாங்க. சரி. அர்ஜுனம் மாதையும் மாறி இருந்து 5 பேர் நம்ம என் காய்ச்சி அடிச்சாந்தது. இந்த 5 பேர்த்தை சுட்டதை தூக்கிட்டு போயிட்டாங்க முதல்ல. நான் தான் சிக்காது இருந்தது. துரைச்சாமி அர்ஜுனும் பழைய கேஸ், அது 2 பேர்த்து கேஸ். இவங்க பழைய கூட்டாளிங்க வீரப்பனுக்கு. சரி. உள்ள போயிருந்தான். இதெல்லாம் கணக்கு போட்டு அப்புறம் இன்னொன்னு இருக்குது, அது மாரியம்மாவை கொண்டது எப்படி யூனிவர்சிட்டி பண்ணனால மாரியம்மா வீரப்பனோட தங்கச்சி. அதெல்லாம் துருவாங்க. நம்ம குடும்பம் போட்டுருந்தாங்க மாரியம்மா பிரச்சனை. அர்ஜுனம் வீரப்ப மச்சனம் அவனையும் போட்டான் டியாப்பா. போட்டுட்டு இவ்வளவு சித்திரவதை மாரியம்மால எங்கேயும் விட ஒன்னான பிடிச்சி கொடுக்கணும். இந்த சக்கிலியா மாதிரி சப்பிடிச்சு போட்டுரு எல்லாம் அங்கே கொடுக்கறது இங்கே கொடுக்கறது விசாரிக்கிறது ரொம்ப மிரட்டுறது ஏதோ பண்ணிவிட்டான் மாரியம்மால. அந்த அரிக்காட்டம் தான் மாட்டாத அவன் மறந்து குடிச்சு விட்டு மாரியம்மா இருந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிவிட்டான், அர்ஜுனம் உள்ள இருந்தான்ல வீரப்ப மச்சனம், அவனை 3 கொல்ல பூரா பிள்ளை சிறு பிள்ளை குழந்தைங்க வெளியே வந்து இருந்தவனை திருப்பி தூக்கி கொண்டு போய் துப்புல சுட்டு விட்டான். யாரு? அர்ஜுன மச்சனம், வீரப்பனுக்கு மச்சனம். ஓ வீரப்ப மச்சனவே சுட்டு போட்டாங்களா? அதான் மாறி அது அர்ஜுனன், இது தம்பி அர்ஜுனன். சரி சரி. அவரை சுட்டு துப்பே இல்லை. அதான் அந்த ஆளு எங்க ஆள் நடு அண்ணம் மினி என்ற ஆள் ஒரு ஆள். இதெல்லாம் பாடியே வரல, இதெல்லாம் அவருக்கு ஏம்பா சுட்டுருக்குறான். ஓஹோ. இந்த கன்னி வெடி வச்சுப்பேன். மினி எண்ணம் வந்து எப்படி மாட்டினாரு? அது எங்க வீட்டுல இங்கேயே பிடிச்சது. அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவரும் கட்டைக்கும் வரல கெட்டைக்கும் வரல. அவர் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? அரெஸ்ட் என்னது பண்ணாங்க, சுட்டை கொண்டு போட்டு தான் பாடியே கொடுக்கல. சரி. சுண்டா வெள்ளைன்னு இருந்தது எப்படி? அது வந்து வீரப்பங்காமல் வந்து அவன் தப்பிச்சு வந்து அங்கே மாவல் ரோட்டில் நங்கியாலே பிடிச்சி கொடுத்துட்டான். அவன் திருட்டு கல்யாணம் பண்ணானுங்க வீரப்பனோட. செல்லான்றது ஒரு பொண்ணு. சரி. அவளை கல்யாணம் பண்ணு. யாரு? சுண்டா வேலையும் பண்ணு. ஆமா வீரப்பனாடி அங்கேயே கேம்பில் இருக்கிறப்பவே பண்ணிட்டா. அது அவன் அவங்க அம்மாலாம் பிடிச்சிட்டு போய் மாமியால கையில் போட்டு மைசூரில் எங்களாடி போட்டுருந்தாங்க. சரி. அது அவன் அப்படி ஆகி போச்சா, அவன் நங்கையில ஓட்டை சாத்தி உள்ள பிடிச்சி கொடுத்துட்டான். சரி. போலியில முத்துலட்சுமி நங்கையால சுண்டா வேலைன்னு பிடிச்சி கொடுத்தா ஓட்டை சாத்தி ஜங்கிலி போட்டு போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்துட்டான். சரி. அவன் நேரிலே 4 ரோட்டு மாட்டில் ஏறான சுட்டு விட்டான். பாடி கொடுக்கல. அவன் சுட்டது மட்டும் தான் நான் வெளியே வந்தோம். ஓஹோ. நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? ஜாமீன்ல வந்தீங்க? ஜாமீன்ல ஆகி போச்சு. இந்த 5 பேர்த்து கேஸு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு தினேஷ் காசி முடிஞ்சு போய் சாமியில் இந்த 5 பேர்த்து கேஸ் உள்ளே முடிச்சுக்கிட்டான். 5 பேர்த்து கேஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருச்சா? தண்டனை கேஸ் முடிச்சு எந்த தண்டனையும் ஆகல ரெண்டுமே. ஓஹோ. அந்த அதுக்கு பின்னாடி தான் இந்த 122 பேர் இவங்க தடவலை போட்டது. ஓஹோ. வீரப்பனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் அங்கே பண்ண அங்கே. சரி. பாலாறு குண்டு வெடிப்புல செத்தது யாரு உங்கள? எங்க ஆளுங்க யாரும் இல்லை. இன்ஃபார்மர்ல வந்து அதை செத்ததுக்கு முன்னே அவங்க வயிறாக யாரும் விடக்கூடாது அப்படின்னா தான் இந்த ஆளை தூக்கிட்டு போய் சுட்டு முனியனை தனியா சுட்டு விட்டாங்க. தனியா சுட் பண்ண அதில் 4 பேர் சுட்டுக்கிறாங்க. யாரான்னு தெரியல. ஓஹோ. பாடி கிடைச்சதா? பாடியை கொடுக்கல. ஓஹோ. நான் அப்பெல்லாம் உள்ள இருக்கிறோம் மைசூர்ல. மீச மாதையும் வந்து பிடிபட்டு அதுக்கப்புறம் அவர் மேல என்னென்ன கேஸ் போட்டாங்க? அதுதான் அந்த என்ன சப்பனிச்சு போட்டு கேஸு. நானும் என்ன ஒரே கேஸ். நான் 2 பேர் தான் முன்ன பின்ன ஒரே நாளையில் பிடிச்சது. நான் எனக்கு முன்ன பிடிக்கிறேன் போறேன் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை விடலையா? அண்ணனை பிடிச்ச வரைக்கும் விடலையா? விடல. நான் அங்கே கொலைகாலம் கொண்டு போயிட்டேன். சரி. சப்பி செய்யல இருந்தா 3 வருஷம் 3 மாதம் இருந்தா அப்புறம் மைசூர் மாத்திட்டேன். சரி. அப்போ உள்ள போனவர் தான் மீசை மாதையும் கடைசியில சாமியில் வந்துட்டா. அப்படியே இடையில ஜாமீன்ல வந்துட்டாரு. இந்த சப்பனிச்சு போட்டிருக்காச்சு எனக்கும் அவருக்கு எல்லாம் ஆகி போயிடுச்சு. சரி. ஜாமீன்ல அவரு வெளியே வந்து சத்திரி காலத்துல வந்து காடு ஓட்டிக்கிடு. சரி. அங்கேயே கொலைக்காலத்து பக்கம். அப்போ வந்து பையன் போய் சேர்ந்துக்கிட்டான். அப்படின்னு தான் இவனை பிடிச்ச திருப்பி. பையன் யாரோட பையன்? மீச மாதையும் பையனா? மாதேஷ். பையன் பேர் என்ன? பையன் என்ன வயசு அவனுக்கு? ஒரு 15-17 வருஷம் இருக்கு. சரி. அந்த பையனுக்கு என்னாச்சு? அந்த பையன் உயிரோட இருக்காரு? சுட்டு விட்டாங்களே. அது எப்படி நடந்தது? அது வந்து அதான் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான் சத்தியமங்கலத்தில். சரி. கந்தூர் பக்கம்.
அந்த பொண்ணு போலீஸுக்கார் பிடிச்சி அதை பிடிச்சி கொடுத்து ஓட சங்கிலி போட்டு இவன் கரும்பு காட்டில் துப்பாக்கி கொடி வச்சுட்டு அவங்க போடத்தான் நைட்டில். சரி நான் பிடிச்சி கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டான். இல்லைன்னா அவளுக்கு இடைஞ்சல் வருதில்ல. அப்புறம் போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணி விட்டு அவனே தற்கொலை பண்ணிட்டான். யார் அந்த பிள்ளையா? பையன். எப்படி சித்தி போலீஸ் வேலைக்கு அதுவும் எங்க வச்சு வீடு? அந்த சத்தியம் இதில் அந்தியூர்லையா? ஓஹோ. ஒரு சொன்னாங்க. அவர் பேர் என்ன? பையன் பேரு மாதேன். மகன் மாதேஷ். ஓஹோ. அவன் தற்கொலை பண்ணிட்டான். உங்க வீட்டுல மட்டும் எத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க? 4 பேர். ஒண்ணு உங்க தம்பி சுண்டா வெள்ளையன், அண்ணன் நட அண்ணன், பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் ஜெயிலுக்குள்ள இருந்து ஆயுள் தண்டனை வாங்கிட்டு தூக்கு தண்டனையா? தூக்கு தண்டனை, மரண தண்டனை. ஆனா ஆயுள் ஆயிருச்சு. அப்புறம் ஆயுள் ஆயிடுச்சு. ஆயுள் வரைக்கும் இருந்தவனும் அப்ப அங்கேயே செத்து செத்து தான் பாடி வந்துச்சு 2. அப்புறம் மாதேஷ் ஒண்ணு, அவரோட மகன். அவங்களுக்கு 2. அவன் எங்க வீட்டுல 2. அப்ப முனியும் தம்பி வெள்ளையும் மொத்தம் 4 பேர். அப்புறம் அப்பன் ஜெயிலு, நானும் ஜெயிலு. உங்க அப்பா அப்புறம் என்னாரு? அப்பனு தான் அப்பனு ஜாமீன் எடுத்தாங்க. அப்பன என்ன தொந்தரவு பண்ணல. சரி. அதுக்கப்புறம் காடு ஓட்டிட்டு இருந்தாரு. அங்கேயே இருந்தா அவர் கூடுத்தாங்க. காடுக்கு எல்லாம் ஓட்ட மாட்டேன். அப்படி அவரு என்ன. சரி. இதனாலதான் நீங்க செங்கப்பாடி விட்டு இங்க வந்துட்டீங்களா கருங்கலூர்? இல்லை, நான் இப்ப எத்தனை வருஷம்? 10 வருஷம் தாச்சா? எந்த பிரச்சனையும் இல்லை. வீடெல்லாம் அங்கெல்லாம் காலி ஆகி போச்சு. அப்புறம் சரி மகன் இங்க கல்யாணம் இங்க பண்ணணும். உங்க மகனுக்கு? அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அதான் 2, ஒரு பொண்ணு 2 பசங்க. சரி. அவங்க எல்லாம் படிச்சாங்களா? பெரிய பையன் அவங்கள படிப்புலாம் என்ன ஆகுது இல்லைங்க. நான் தான் என்ன பிடிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் சேர்த்துக்கல பிள்ளைங்க. பெரியவனுக்கு 7 வருஷம். நீங்க கல்யாணம் பண்ண பிறகுதான் பிடிச்சாங்களா ஜெயில போட்டதா? நான் அதான் பிள்ளைங்க 3 பேர். 3 பேர் இருக்கிறாங்க. பிள்ளை 3 வருஷம். சரி. பாப்பா என்ன பிடிக்கல. இவன் 1.5 வருஷத்து குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கான். சரி. பெரியவனுக்கு 7 வருஷம். ஓஹோ. இப்ப நான் வெளியே வந்து தான் இவனுக்கு 6 வருஷம். ஓஹோ. நான் வெளியே வரக்கல. ஜாமீன்ல ஒரு கேஸ் முடிச்சுக்கிட்டு அவர் அங்கிருந்து 5 வருஷம் நடந்தோம். ஒரு கேஸ் முடிக்கிறது. ஓஹோ. ஒரு கேஸ் உள்ள இருக்கும்போதே முடிச்சிட்டீங்க. ஒரு கேஸ் வந்து வெளியில வந்து முடிக்கிறீங்க. மொத்தம் 2 கேஸ் தான். கட்ட கேஸ் எல்லாம் ஒண்ணும் போடல. கட்ட கேஸ் எல்லாம் போடல. அதுதான் வம்பு கொலை கேஸே தான் நம்மளுக்கு. சரி. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் வீரப்பனோட தொடர்பு இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல. தொடர்பு இருக்குதுங்கிறத நீங்கள் சொல்லிடுறீங்க இல்லையா எல்லாத்துக்கிட்டோமே? இல்லை அந்த மாதிரி நாங்கள் கொலைக்கெல்லாம் சம்மந்தமே படலை. கேஸ் பொறுப்பாவலையே. பொறுப்பாவனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் போடக்கூடாது. குற்றம் ஆகி போயிட்டா எப்படி கிடைக்கும்? இல்லை, அந்த கொலை கேஸில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை. நாம் கலக்கலை. ஆஃபீஸுக்கார் போடுறது தானே. நாம் உண்மையை சொன்னால் கேட்கறது இல்லையே. பாதிக்கப்பட்டவனே வீரப்பனோட இருந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சுட்டுவிட்டான். ஓஹோ. வளர்ந்தானே ஆச்சாரி குருநாதம், மாரியப்போ, இவங்கெல்லாம் கூட்டாளிங்க. அவன் பழைய கூட்டாளி. சரி. இத்தனை பேரை சுட்டுக்கிறான். யார் சுட்டது? கவர்மெண்ட் சுட்டுருக்குது. குழந்தை ஆச்சாரி குருநாதன், மாரியப்போ, அப்புறம் துரைசாமி, அரிச்சனம், வீரப்பன் தம்பி. ஆமா. அப்புறம் அதே மாரியம்மா புருஷன், மாரியம்மா பெருசு அர்ஜுன. அப்புறம் எங்க அண்ணா மினியா, அது துப்புல பாடி மாதேஷ் தற்கொலை பண்ணிக்கிறான். மாதேஷ் தற்கொலை. இன்னும் நிறைய பேர் ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே எல்லாத்தையும் வீரப்பன் கூட்டாளிகளும் யாரையும் விடலை. உயிராட சும்மா இந்த அக்கம் பக்கம் இப்படி ஆடு மேய்ச்ச மாடு மேய்ச்சி வீட்டில் பிடிச்ச இதுதான் கேஸ் புக் பண்ணியிருக்கிறான். இந்த மீசை வைக்கிறது எப்போ பழகுனீங்க? இது நான் மாமூலாக அது மேய்ச்சி வந்து கட்ட ஓட்டை எளிதாக அது பண்ணி விட்டது. வீரப்பனை பார்த்து விட்டதா? வீரப்பனை பார்த்தா விட்டா. வீரப்பன் கூட இருக்கிற ஆளுங்க எல்லாமே இப்படி மீசை வச்சு குருநாதம் விட்டுதான். குருநாதம் எல்லாத்துக்கும் இப்படி வராது. கோயந்தனுக்கு வராது. அவன் கூட்டாளி கம்மி தான். அவனு சின்ன வயசு தான் கோயந்தான். ஆமா. இந்த அளவுக்கு மீசை வளர்த்து ஆளை பார்த்து கட்டு பண்ணி போட்டுங்க. நிறைய எங்க காதல் எடுத்து அவர் இன்னொரு விட்டார் வந்து அவர் என்னமா ஊருக்கார் எடுத்தா அப்படி முடி எடுத்து இங்க விட்டுருந்தான். கண்ணாடி போடுற மாதிரி. அப்படியாப்பா? இப்ப எடுத்த 3 மாசம் தான் ஆகுது. இப்ப அங்க மைசூருக்கு போயிருந்து இதெல்லாம் வாங்கல. கட்டு பண்ணி மலையில வீரப்பா மேய்ச்சி கட் பண்ணு இப்படி கத்திரிக்கணும்.
போலீஸுக்காரு. ம். இப்போ கூட வெறி அவங்களுக்கு. ம். இதாக நம்ம தமிழ்நாட்டில் கண்டுக்கிறது இல்லை, கர்நாடகாவில் வெறி இன்னுமே. இப்போ இப்படி போனவங்களை வீரப்பண்ணு ஒன்னும் உயிரோடு இருக்காருன்னு பிடிச்சிக்குவாங்க. ஆமாம், அதில் கட்டு பண்ணு அப்படியே மேட்ரு. இந்த மாதிரி மீச கர்நாடகாவில் ஆறு வைக்க மாட்டாங்களா? நான் பயந்துக்கிட்டே போகல. இப்போ போய் மலையிலேயே 3 நட நடந்து இதை எஃப்ஐஆர் வாங்கி உங்க எஃப்ஐஆர் அந்த கேஸ் நட எடுக்கணும். எதுக்காக போனீங்க? களை கட்டு கொடுக்கணும் அந்த பணத்துக்கு. சரி, இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இப்ப வீடு வந்து சாதாரண ஒரு மண்ணு செவரு வீடே அல்லது இப்படி இருக்குது. வீரப்பங்கோடு இருந்தேன்னு பேர் இருக்குது. என்ன ஆனா வீரப்பனால வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். நானே ராஜகுமார் கடத்தினப்பெல்லாம் வெளியே வந்துட்டோம். ராஜ்குமார் கடத்தினப்பெல்லாம் நீங்க கடத்தல பிடிக்கலையா உங்களை? இங்கதான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் நான், போலீஸ்காருக்கு. நீங்க போலீஸ்காரருக்கு உதவி ஆயிட்டீங்களா? அங்க இருக்கிறேன். அதுதான் வீரப்பன் கொடுக்கலையே. ஓ, அது என்ன கதை? அது எப்படி இன்ஃபார்மரா மாறினீங்க? வீரப்பன் கையால் எப்படி இன்ஃபார்மரா மாறினீங்க? அங்க சுத்திட்டு இருக்கிறான். ஆறு இப்ப யாராரு சப்போர்ட் பண்றாங்க, யாராச்சும் சோறு கொடுக்குறாங்க. நீங்க ரிலீஸ் ஆகி வந்தோன்னு சொல்ல சொல்லி போலீஸ் எனக்கு கூட 2 பேர் போட்டுக்கிறேன், கர்நாடகா போலீஸ். எப்பவுமே உங்க கூட போட்டுட்டாங்களா? ஆமா. எப்ப ரிலீஸ் ஆகி வந்தோன்னே? ஆமா, ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டு. ஓஹோ. கேம்பு இங்கே வந்து சொல்ல. எங்க? செங்கப்பாடியில. அவரா எஸ்பி, கர்நாடகா எஸ்பி, தமிழ்நாடு எஸ்பி. எனக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னு? பணம் கொடுத்தா வாங்கிக்கா, என்னென்ன பொருள் வச்சுட்டு இருக்கிறான், என்னென்ன ஆதாயம் இருக்குது அதெல்லாம் பாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், எங்களுக்கு மட்டும் தகவல் மட்டும் கொடு, நீ பணம் கொடுத்தா வாங்கிக்கா, அதெல்லாம் சொன்னாங்க. அவங்க கொடுத்து விட்டா தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துக்கிட்டா. சாமிநாதன் பாத்திர போறேன், புடிச்சு கொடுத்துருவான்னு சொல்ல. ஓ, உங்க பேர் அப்படி பரவிடுச்சு வீரப்பன் கேங்குக்குள்ள? ஆமா, வீரப்பன் கேங் உங்களை அப்படியே சுத்திட்டு செங்கப்பாடியில இருக்கிறான். யாரு? வீரப்பா. நல்லா தெரியும். சாப்பாடு கொடுக்குறாங்க, களி கொடுக்குறாங்க, முட்டை வேச்சு கொடுக்குறான், எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன். சொல்லல, சொல்லக்கூடாது. ஏன்? நம்மள விட்டு விடுவானே, அதுக்கு எத்தனை பேர் அப்பயும் சொல்லி அவ்வளவுதான். சரி. ஐயோ சாமி, அப்போ போலீஸுக்கு பயப்படுறதா வீரப்பனுக்கு? எங்க பயந்துக்கிறத? நாம என்னத்த கொடுக்குறான், பணம் இல்லை, நாம வச்சாது ஆளோட்டா போதும். சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஓடணும் கூப்பிட்டான். யார்? வீரப்பன் கூப்பிட்டா? போலீஸ் எஸ்பி வந்துட்டு, அதான் ஐயா வந்துட்டா. சரி, உங்களுக்கு வந்து போலீஸ்ல ஏதாவது மாத ஊதியம் கொடுத்தாங்களா? வந்து எஸ்பி வந்து இந்த கடைச்சியில மதிக்கிற செட்டியார்னு ஒரு எஸ்பி வந்தார். அவர் வேணா சொன்னாரு, சாமிநாதனை கூட்டிட்டு வந்து 22ஆம் தேதி 2 லட்ச ரூபா போட்டு செக் வாங்கி கொடுத்தால் பெங்களூர் கூட்டியா வந்து நாகராஜ் போலீஸ் அவர் பேர். சரி, இந்த நாகராஜ் கிட்ட சொன்னான், கூட்டிட்டு போல பக்கமா கொண்டு போடலாம். யாரையும் கொண்டு போடலாம்? வீரப்பனை. அப்ப பக்கமா நெருங்கிச்சு. இந்த மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படியே 2 நாள் 3 நாள் ஆச்சு. எங்க கூட்டிட்டு போகலாம்? செக் வாங்கி கையில கொடுத்தாலும் 2 லட்சம் அதெல்லாம் வந்துடும். அவராசர் அவர் சொன்னாங்க குடும்பத்துக்கெல்லாம். அவர் என்ன கர்நாடக எஸ்பியா? ஆமா, கர்நாடகா. அவர் தான் கடிச்சு அவர் வர வீரப்பன் சாவக்கல. ஓஹோ, நல்ல வயசு, நல்ல ஹைட்டு. சரி, நீங்க ஜெயில இருந்து எந்த வருஷம் வந்தீங்க? அதுதான் 92. ஜெயிலுக்குள்ள போனது 81. இதில் போட்டிருக்குது 11 வருஷமா? அதான் 9 வருஷம் முதல்ல இருந்தது. ஓஹோ, அது முன்ன பின்ன போட்டிருக்கிறாங்க. பழைய ஆள். அப்ப நீங்க வீரப்பன் கூட இருந்தது ஃபர்ஸ்ட் ஆளு? ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க. ஜெயிலுக்கு நானால கூட இருந்தது பின்னாடி தான். ஓஹோ, அதெல்லாம் பழைய ஆளுங்க. 92ல வெளியே வந்துட்டீங்களா? 92ல வெளியே வந்த பிறகு தான் எல்லாமே நடக்குது. ஆமா. ஓ, ராஜகுமார்லாம் கடத்தி நீங்க வெளியே வந்தோன்னா போலீஸ் இன்ஃபார்மரா ஆயிட்டீங்க. ஆமா, அப்ப வந்து பின்னாடி. சரி, 92ல இருந்து 2003ல தான் வீரப்பன் சாகுறாரு. 11 வருஷம் உயிரோட என்ன விட்டாங்க. அது வரைக்கும் உங்க கூட போலீஸ் இருந்துட்டு நான் என்ன வந்து 3 மணிக்கு எழுப்பி சொல்றாங்க, பட்டாச்சு சொல்றாங்க இங்க கோயிலாண்ட. சரி, இப்ப இன்ஃபார்மரா இருந்ததன் மூலமா உங்களுக்கு போலீஸ் என்ன கொடுத்தது? ஒண்ணு இல்ல, 10 ரூபா கூட கொடுக்கலையா? அந்த எஸ்பி தான் ஏதோ ஒரு 2000 என்னமோ கொடுத்தாரு. சரி, குடும்பம் இருக்குதுனால ஒரு 2000 ரூபா கொடுத்தாரு. எந்த எஸ்பி காசு கொடுத்தாரு? மதுக்கரை செட்டி. ஓ, மதுக்கரை செட்டி. ஓஹோ, அவர்தான் கேஸ் போட்டது. போலீஸ் இன்ஃபார்மரா வச்ச போது உங்களுக்கு மாசம் ஊதியம் ஏதாவது கொடுத்தாங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் அப்படி ஜெயில இருந்து வெளியே வந்தவங்களை எல்லாம்? என்ன ஒரு ஆள் மட்டும்தான். ஓஹோ, இது கர்நாடக போலீஸ்? வரல. கர்நாடக போலீஸ்? தமிழ்நாடு? கர்நாடகா போலீஸ் அதிரடிப்படை. ஓஹோ, தமிழ்நாடு வந்து கர்நாடகா. சரி, 2 எஸ்பி, இந்த எஸ்பி அந்த எஸ்பி சரிப்பா. சரி, கர்நாடகா
போலீஸ் ஒரு ஆள், தமிழ்நாடு போலீஸ் 2 பேர். உங்க கூடவா? அவங்க என்ன கூட துப்பாக்கி ஏந்தி தகவலுக்காக கண்டுபிடிக்கிறது. ஓ, அவங்க என்ன சிவில் உடுப்பு இருப்பாங்களா? போலீஸ் போலீஸ் மொழின்னு. ஓஹோ. எனக்கெல்லாம் இல்லை. அப்படி 92ல இருந்து 2003 வரைக்கும் நீங்க வந்து போலீஸ் கூடவே தான் இருந்திருக்கிறீங்க? போலீஸ் கூட இருந்தேன். சரி, உங்க தம்பி வந்து அதுக்கு இடையில செத்தாரா? சுட்டத்துக்கு போறதான் என்ன விட்டாங்க. வீரப்பனை சுட்ட முன்னாடி புலிவாசலுக்கு வந்து நான். சரி, இப்போ அதுக்கு இந்த நீங்க போலீஸ் இன்ஃபார்மரா இருக்கும்போது தான் சுண்டாவேலையனை கொண்டதா எப்படி? நான் உள்ள இருக்கலே பண்ணிவிட்டேன். சுண்டாவேலையன் எப்படி செத்தது? அதான் தப்பிச்சு அலங்காட்டில் இருந்தாலும் விட்டு. சரி, இந்த பொம்பளை எல்லாம் பிரிஞ்சு ஒடியாந்தாங்க பாரு. எங்க வச்சு? குன்றி போலியா என்னமோ குன்றி, அது என்ன கெத்தேசால் சத்தியம். அங்கெல்லாம் போய் வீரப்பம் பணம் எடுத்துட்டு வர போய். சரி, அர்ஜுன வீரப்பம் இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த சித்தம் சிம்பா காளிமாடிங்கெல்லாம் விட்டுட்டு போனதுதான் போலீஸ் ஒரு 200 போலீஸ் அடுக்கு போய் சுத்தி அப்ப கொட்டாயில எல்லாம் இவங்க கேம்பாங்க கொட்டாய் போட்டுக்கிறாங்க. சரி, அந்த இடத்துல இவங்க எல்லாம் முடி பெரிய ஓடியாங்க. அப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க? ஆமா. ஓ, சுண்டாவேலையும் தம்பி சுட்டு விட்டாங்க. நான் உள்ள இருக்கல. சுட்டு போட்டாங்க. ஆனா பாடி கிடைச்சதா? பாடி கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கல, அவங்களே அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த பாடி அண்ணனா. ஓஹோ. சுண்டாவேலையனுடைய கல்யாணமா இருக்கப்போ? அதான் அந்த திருட்டு கல்யாணம். அது என்னாச்சு? அது அந்த பொம்பளை முத்துலட்சுமி அடைந்து கல்யாணம் பண்ணி நேர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு. ஓஹோ. வெளியே வந்து அவளும் சுண்டாவேலையன் குழந்தைங்க இல்லையா? ஒரு பொட்டை பிள்ளை. அது எங்க இருக்குது இப்போ? அது மாட்டுல சிறுவாடு. ஓஹோ. அது நம்ம கட்டுக்கு வரதில்ல. ஓஹோ. நான் அது சின்னத்துல இருந்தே இங்க வரல. ஓஹோ. அது வந்து ஒரு குழந்தைய இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட 10 அண்ணன் செத்த விட்டி தான் வந்துச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் சுண்டாவேலையும் செத்தது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் மீசை மாதையும் இப்போ சமீபத்தில் சேர்த்தது, அதுக்கு முன்னாடி முனியன் எப்படி செத்தது? அதான் அந்த கண்ணு வெடி பாம்பு வச்சாங்கல்ல, பாலாறு. சரி, இந்த வயிறாவுள்ள விடக்கூடாது. தம்பி பேச்சு தான். சுண்டாவேலையனோட வயிறாவு அண்ணன் தம்பி யாரும் விடக்கூடாது. இந்த வீரப்பங்க பாலாறு குண்டு வெடிப்பு வந்து 22 பேர் சாகுறாங்க. அதுக்கு அப்போ பின்னாடி பிடிச்சதான் இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு. ஓஹோ. அந்த அந்த கேஸ்ல பிடிச்சதா? கேஸ் அவனுக்கு இல்ல, பிடிச்சி போய் தூக்கிட்டு போய் சுட்டுக்கிட்டான். இந்த அந்த வீரப்பனோட வம்சமே இருக்கக்கூடாது, அதுல ஒண்ணு இவரு. ஆமா. ஓஹோ. நீங்க எப்படி தப்பிச்சீங்க? இதுல போலீஸ் இன்ஃபார்மர் இருந்தங்காட்டி தப்பிச்சீங்களோ? நான் தான் ஃபர்ஸ்ட்லயே பிடிச்சி போயிட்டாங்களே. சரி, உங்க முனியன் சாகும்போது உள்ளதா இருக்கிறீங்களா? உள்ள தானே. நான் சுடும் போது அப்பெல்லாம் எனக்கு சுடக்கூடிய ஆர்வம் இல்லை. ஆஹா. நானும் ஆரம்பத்திலேயே போயிட்டேன். அத போயிட்டீங்க. ஆனா முனியன் எப்ப செத்தது? எனக்கு போய் நான் வர பக்கமா தான் சுட்டதா? இந்த கன்னி வெடி செத்த. கன்னி வெடியில அப்பதான் இவனுக்கு. ஓஹோ. வீட்டுல இங்கேயே பிடிச்ச. சரி, வீரப்ப செத்ததை ஒட்டி நிறைய சர்ச்சைக்கு போயிட்டே இருக்குது. வீரப்பன் வந்து என்கவுண்டர் பண்ணப்படல, தயிர்ல விஷம் வச்சாங்க, மோர்ல விஷம் வச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உண்மையில அதுல என்னதான் நடந்துன்னு? உண்மையில அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாத்திரை கொடுத்ததுதான். மாத்திரைன்னா இது அம்மங்கஞ்சி மோர். மோர் சீலிப்பி இந்த ஆப்பாசிட்டிலாம் அந்த முதல்ல இருந்து வீரப்பங்க நம்பிக்கிட்டு நம்பி சொந்தம் தான். அவனும் ஒரு பங்காளி தான். சரி, அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி. வெகாராகம் வச்சது மோர்ல தான். ஓஹோ. மோர்ல தான் வச்சது. மோர் குடிக்கிறது, சாப்பாடு இல்லை, மோர். அது எப்படின்னா நீ சொல்லிட்டா வந்து வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்கல. சரி. அவனுக்கு ஏற்கனவே அம்மா வாத்துது. வீரப்பனுக்கு அம்மா வாத்து அங்கே சின்ன அவங்க சொந்தக்கார பங்காளி வீட்டில் தான் படுத்துக்கிட்டு இருந்தது. சரி. நான் அப்பெல்லாம் போலீஸுக்கார அடுத்தாங்கிறேன், எல்லாம் அங்கேயே தான் இருக்குது. வீரப்பனுக்கு அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்களா? போலீஸுக்கு தகவல் வருதா? தகவல் வருது. என்னன்னு? இங்கதான் சாப்பாடு சித்திட்டு இருக்கிறான், அம்மா வாத்து இருக்குது. ஓ, அம்மா போட்டுருக்குது. அம்மா போட்டுருக்குது. அந்த இடம் ஊடு இருந்தது சொல்ல தெரியல, நம்மளுக்கு தெரியும். அது வந்து 10-15 நாளாக தண்ணி தெளிக்க வரைக்கும் அந்த இதை விட்டுட்டாங்க. அப்புறம் வெளியில் போயிட்டான். அங்கே போய் 4 பேர் அங்கேயும் பக்கம் ஆலங்காட்டில் உட்காந்து சாப்பாடு ஏதாவது சொந்த பந்தத்தில் கொண்டு போய் கொடுக்கறது. நான் பார்த்துக்கிறேன் பெரியப்பா அப்படின்னு தான், பங்காளியே தான். சரி, அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு நாள் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிக்கிச்சு. தமிழ்நாடு போலீஸ். யாரைய? அந்த இந்த சாப்பாடு கொடுக்குறவங்க. சரி. இந்த மாதிரி கொடுக்கணும், பிடிச்சி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் ஒழிச்சு போடுவோம். அவர் கணக்கு தான் ஓயின்கள் என்னமா பேருப்பா அதை இடிச்சு போட்டு அவர் தான் இதை பண்ணணும். எல்லா சனத்தங்களை வர சொல்லி இந்த மாத்திரை எல்லாத்துக்கும் கூட வச்சு எல்லாம் கண்ணு ஆப்ரேஷன் பார்க்குறோம், அங்கே அதெல்லாம் வர சொல்லி கர்நாடகா பள்ளிக்கூடத்தாண்டு விட்டு இந்த மாத்திரை கொடுக்கணுமே, இது மாதிரி ஐடியா பண்ணி அதெல்லாம் கொடுத்து மாத்திரை கொடுக்குறோம், உடம்பு பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், அப்படி நல்லா எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுக்குறேங்கிற பேர்ல வேறல அதை ரெடி பண்ணி அந்த மாத்திரையை வாங்கி
3 இடத்துல அந்த சாப்பாடு அவங்களுக்கு யார் உடந்து வீரப்பனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துட்டான். ஓஹோ. இந்த மாதிரி சாப்பாட்டில் கொடுங்க, பிடிக்கலன்னா உங்களை விட மாட்டேன்னு 3 இடத்துக்கு மிரட்டி விட்டான். ஓ, அது என்ன மாத்திரையோ? சைனைடா. அப்புறம் அது எப்படியா ஒரு நாள் முடிச்சா சாப்பாடு கொடுக்கல. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காத்தால ஒரு டீ பண்ணியில் 4 டம்ளர் மோர் கஞ்சி சொல்லிக்கிறான். கம்பெனியை போட்டு மோரில் கஞ்சி கொண்டாந்து கொடுங்க, எனக்கு ஒவ்வொரு எரியுது அம்மாவை எடுத்தது அப்படின்னு சொல்லிடு. சரி என்னங்க ஒரு ஐடியா எப்படி கொடுத்துக்கிறான். அப்புறம் கம்பெனியை போட்டு நல்லா மோர் தயிர் வாங்கி, அது ஒரு ஆள் போய் எங்காளுக்கிட்டே பங்காளிக்கிட்டே சரி பால் கேட்டுருக்கான். இறம்பால், இரவல் பால், இறம்பால், எறும்பால், தயிர் போட்டு திருப்பி கொண்டு போய் அங்கே கஞ்சி கொடுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை கொடுக்கல, சனிக்கிழமை கொண்டு போய் 4. ஏன் வெள்ளிக்கிழமை கொடுக்கல? இந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறாங்க போலீஸ். ஒரு நாள் பட்னியோட விட்டு அப்பதான் சீக்கிரம் முடிக்கும், அப்பதான் சீக்கிரம் முடியும். கரெக்ட். 4 டம்ளர் வச்சு டீ பிடியில கொண்டு போய். ஏன்னா நேற்று வரல அண்ணா, நேற்றெல்லாம் சிக்கச்சமான போலீஸ் வர முடியல, கண்டு அப்படியே செத்து எழுதி வெறும் போலீஸ் 200 போலீஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிவிட்டான். 4 டம்ளர் வச்சுட்டு கெஞ்ச வச்சுட்டு பருப்பு வந்துக்கிட்டு இருக்குது. வெறும் போலீஸாக வந்து நம்பதை இறக்கி விடுறான். நடுவுடன் குடிச்சு ஓடி போயிடும். அவனு ஓடி வச்சுட்டு ஓடி வந்துட்டான். நல்ல பசியில் இருந்தவங்க, பசியில் இருந்துக்கிறான். ஒரு நாள் முடிச்சால வெள்ளிக்கிழமை நைட்டு இல்லை, அந்த 4 பேர் அவன் எப்பயுமே நாய்க்கு கூட போட்டு குடிக்கும். பிஸ்கட் வாங்கி போனாலும் திங்க மாட்டான். சோதனை கூட நாய் இருக்கும், அந்த நாய் வச்சு தான் ஆளுங்க தான் சாப்பிடுவான், இவன் திங்க மாட்டான். நாய் இல்லையே, நாய் இல்லை, இவன் பசி. அம்மா பட்டது ஒவ்வொரு எரிச்சல். இவங்கெல்லாம் 3 நாள் 3 ஊற்றது, இவனும் ஊற்றது தான் ஒட்டா குடிக்கும். அப்படி இப்படி இதுதான் பேச்சு இப்போ வெளியில பேசி. அதுதான் அப்படியாவது நடந்தது. அப்புறம் செத்த போனதை கர்நாடகாவை தூக்கல, வேளாங்காட்டில் கொண்டாந்து போட்டு மூடி விட்டான். என் கூட இருந்த போலீஸுக்கும் தெரியும். எல்லாம் பட்டாச்சு விட்றான் 3 மணிக்கு, நாங்கெல்லாம் ஒரே தவளுக்குறோம். சரி வேறப்பண்ண முடிச்சாச்சு, பாலக்கோடு பாப்பார் புட்டியால் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க பட்டாச்சு. அப்புறம் வெடிஞ்சு காத்தால ஒரு நாள் அன்னைக்கு விட்டு சனிக்கிழமை விட்டு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் பாடி வருது. பார்சல் மூலியமா கொண்டாந்து காட்டிட்டு அது அந்த வேன்ல கொண்டு வந்து சுட்ட மாதிரி பண்ணது. தமிழ்நாடு ஞாயிற்றுக்கிழமை சுட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு செத்தது வந்து 3 நாளைக்கு முன்னாடி. நானும் வந்தேன் குடி வாய்ச்சலுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களை இன்ஃபார்மர் லிஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ரிலீஸ். 11 வருஷம் போலீஸ் கூடவே இருந்திருக்கிறீங்க, 10 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. அப்படியே அந்த போலீஸ் ஏன்னா என்ன தொந்தரவுலாம் என்ன பண்ணல, டிஆப்பா இருந்தும் ஓட்டிட்டு போகல. ஆனா நீங்க வீரப்பன் இருக்கிற இடத்த சொல்லியிருந்தா உங்களை வீரப்பன் சுட்டுருப்பா. அப்படி விட மாட்டான், போயிருந்தா இல்லை, அதுதான் கேரண்டி. அவனுக்கு மட்டும் அது பிடிக்காது. காட்டி கொடுக்கறது, பிடிச்சி கொடுக்கறது, ஒருத்தனை ஆள் காட்டுற வேலையை பிடிக்காது அவங்ககிட்ட. அந்த இது இல்லை. என்ன ஒரே காரணம், அவனுக்கு வந்து காரணம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அவனை தூக்கும், விட மாட்டான். தன்னோட உயிருக்கு பாதகம் வருதுன்னா பதில். அரசாங்கம் அவனுக்கு வந்து குற்றம் செய்யல, காரணத்தோட தான் செய்யும். இப்போ செஞ்சதுமே காரணத்தான். இப்போ மாறி என்னாச்சு, அவன் தங்கச்சி சித்திரவதையை ஆளாக்குனா, பொய் கேஸ் போட்டா, புருஷனை கொண்டு போய் அவனை கொண்டு போய் வெளியே விட்டு கொண்டு போட்டாங்க. வெளியே வந்தோன்னு சுட்டு போட்டாங்க. பாடி கொடுக்கல, அதனால பதிலுக்கு சீனிவாசன் காலி பண்ணாரு. அப்புறம் அதே எனக்கு பின்னாடி வந்து இந்த சேத்துக்குள்ளே போய் இந்த அண்ணனை அவனை வர ஒருத்தர் விட்டுருந்தேன். ஓஹோ, அது என்னது? எனக்கு பின்னாடி ஜாமீன்ல வந்தவன அப்படி தூக்கி. சேத்துக்குள்ளி அண்ணன் பேர் என்ன? சின்ராஜ். சின்ராஜ். அவர் எது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வீரப்பன் காசி. ஓ, வீரப்ப கேஸான வீரப்பன் கூட தொடர்பு இருந்ததா? தொடர்பு ஏதாவது பண்ண போயிருப்பான். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க? கேஸ் வீரப்பன் கேஸ் தான். சரி, அந்த 2 பேர்த்து கேஸ். அந்த முதல்ல 2 பேர் கேட்டு அர்ச்சனம் தர்ச்சாமி அந்த கேஸ்ல. சரி, அவனை ஜாமீன் எனக்கு பின்னாடி வந்த ஆளை தூக்கிட்டு போய் தொப்பே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. ஆள் இருக்குதா? எங்க ஆளு மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி நடாலு மினியம், அது மாதிரி அந்த ஆளு இந்த ஆளுலாம் இல்லை. அர்ஜுனம், வீரப்பன் மச்சனை, இந்த 3 பாடியே தெரியல.
அவன் மகன் தான் இருக்கிறான் இப்போ. யாரோட மகன்? சின்ராஜ் மகன் இருக்கிற அப்படியா? சேத்துக்குள்ளே கோயந்த சின்ராஜ். எந்த ஊர்ல இருக்காரு? அங்கே கோயந்தபாடி. ஓஹோ. இப்போ இது அவரெல்லாம் இப்போ வாத்தியார். அவர் சேலத்தில் தான் படிக்கிறார் வாத்தியார் வேலை. வாத்தியார் வேலையா? இப்போ அவர் சொல்லுவாரா எங்க அப்பான்னு சொல்லுவாரா? பேசுவாரா? சொல்லு. ஆனால் கவர்மெண்ட் வேலை. இப்போ நீங்கள் சுண்டா வெள்ளையும் சேர்த்தது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் மீசை மாதையும் இப்போ சமீபத்தில் சேர்த்தது, அதுக்கு முன்னாடி முனியன் எப்படி சேர்த்தது? அதான் அந்த கண்டுவெடி பாம்பு வச்சாங்கல்ல பாலாறு. சரி. இந்த வயிறாவுல விடக்கூடாது, தம்பி பேச்சு தான். சுண்டா வெள்ளையனோட வயிறாவு அண்ணன் தம்பி யாரும் விடக்கூடாது. இந்த வீரப்பங்க பாலாறு குண்டு வெடிப்பு வந்து 22 பேர் சாகுறாங்க. அதுக்கு அப்போ பின்னாடி பிடிச்சதா இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு. ஓஹோ. அந்த அந்த கேஸ்ல பிடிச்சதா? கேஸ் அவனுக்கு இல்லை, பிடிச்சி போய் தூக்கிட்டு போய் சுட்டுக்கிட்டான். இந்த அந்த வீரப்பனோட வம்சமே இருக்கக்கூடாது, அதுல ஒண்ணு இவரு. ஆமா. ஓஹோ. நீங்க எப்படி தப்பிச்சீங்க? இதுல போலீஸ் இன்ஃபார்மர் இருந்தங்காட்டி தப்பிச்சிங்களோ? நான் தான் ஃபர்ஸ்ட்லயே பிடிச்சி போயிட்டாங்களே. சரி, உங்க முனியன் சாகும்போது உள்ளதா இருக்கிறீங்களா? உள்ளம் தானே. நான் சுடும் போது அப்பெல்லாம் எனக்கு சுடக்கூடிய ஆர்வம் இல்லை. ஆஹா. நானும் ஆரம்பத்திலேயே போயிட்டேன். அதை போயிட்டீங்க. ஆனா முனியன் எப்ப சேர்த்தது? எனக்கு போய் நான் வர பக்கமா தான் சுட்டதா? இந்த கன்னிவெடி சேர்த்த கன்னிவெடியில அப்பதான் இவனுக்கு வீட்டுல இங்கேயே பிடிச்ச. சரி, வீரப்ப செத்ததை ஒட்டி நிறைய சர்ச்சைக்கு போயிட்டே இருக்குது. வீரப்பன் வந்து என்கவுண்டர் பண்ணப்படல, தயிர்ல விஷம் வச்சாங்க, மோர்ல விஷம் வச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உண்மையில அதுல என்னதான் நடந்துன்னு? உண்மையில அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மாத்திரை கொடுத்ததுதான். மாத்திரைன்னு இது அம்மங்கஞ்சி மோர் சீலிப்பி இந்த ஆப்பாசிட்டிலாம் அந்த முதல்ல இருந்து வீரப்பங்க நம்பிக்கிட்டு நம்பி சொந்தம் தான். அவனும் ஒரு பங்காளி தான். சரி. அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி. வெகாராகம் வச்சது மோர்ல தான். ஓஹோ, மோர்ல தான் வச்சது. மோர் குடிக்கிறது, சாப்பாடு இல்லை, மோர். அது எப்படின்னா சொல்லிட்டா வந்து வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்கல. சரி. அவனுக்கு ஏற்கனவே அம்மா வாத்துது வீரப்பனுக்கு. அம்மா வாத்து அங்கே சின்ன அவங்க சொந்தக்கார பங்காளி வீட்டில் தான் படுத்துக்கிடுது. சரி. நான் அப்பெல்லாம் போலீஸுக்கார அடுத்தாங்கிறேன், எல்லாம் அங்கேயே தாங்குது. வீரப்பனுக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்றாங்களா? போலீஸுக்கு தகவல் வருதா? தகவல் வருது. என்னன்னு? இங்கதான் சாப்பாடு சித்திட்டு இருக்கிறான், அம்மா வாத்து இருக்குது. ஓ, அம்மா போட்டுருக்குது. அம்மா போட்டுருக்குது. அந்த இடம் ஊடு இருந்தது சொல்ல தெரியல, நம்மளுக்கு தெரியும். அது வந்து 10-15 நாளாக தண்ணி தெளிக்க வரைக்கும் அந்த இது விட்டுட்டாங்க. அப்புறம் வெளியில் போயிட்டான். அங்கே போய் 4 பேர் அங்கேயும் பக்கம் ஆலங்காட்டில் உட்காந்து சாப்பாடு ஏதாவது சொந்த பந்தத்தில் கொண்டு போய் கொடுக்கறது. நான் பார்த்துக்கிறேன் பெரியப்பா அப்படின்னு தான், பங்காளியே தான். சரி, அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு நாள் இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிக்கிச்சு, தமிழ்நாடு போலீஸ். யாரைய? அந்த இந்த சாப்பாடு கொடுக்குறவங்க. சரி. இந்த மாதிரி கொடுக்கணும், பிடிச்சி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் ஒழிச்சு போடும். அவர் கணக்கு தான் ஓய்வுகள் என்னமா போயிருப்பா அந்த இனிச்சு போட்டு அவர் தான் இதை பண்ணணும். எல்லா சனத்தங்களை வர சொல்லி இந்த மாத்திரை எல்லாத்தையும் கூட வச்சு எல்லாம் கண்ணு ஆப்ரேஷன் பார்க்குறோம், அங்கே அதெல்லாம் வர சொல்லி கர்நாடகா பள்ளிக்கூடத்தாண்டு விட்டு இந்த மாத்திரை கொடுக்கணுமே, இது மாதிரி ஐடியா பண்ணி அதெல்லாம் கொடுத்து மாத்திரை கொடுக்குறோம், உடம்பு பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், அப்படி நல்லா எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுக்குறேங்கிற பேர்ல அடையாறுல அதை ரெடி பண்ணி அந்த மாத்திரையை வாங்கி 3 இடத்துல அந்த சாப்பாடு அவங்களுக்கு யார் உடந்து வீரப்பண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துட்டான். ஓஹோ, இந்த மாதிரி சாப்பாட்டில் கொடுங்க, பிடிக்க விடனா உங்களை விட மாட்டேன்னு 3 இடத்துக்கு மிரட்டி விட்டான். ஓ, அது என்ன மாத்திரையோ? சைனைடா. அப்புறம் அது எப்படியா ஒரு நாள் முடிச்சா சாப்பாடு கொடுக்கல. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காத்தால ஒரு டீ பண்ணியில் 4 டம்ளர் மோர் கஞ்சி சொல்லிக்கிறான். கம்பெனியை போட்டு மோரில் கஞ்சி கொண்டாந்து கொடுங்க, எனக்கு ஒவ்வொரு எரியுது அம்மாவை எடுத்தது அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, என்னங்க ஒரு ஐடியா எப்படி கொடுத்துக்கிறான். அப்புறம் கம்பெனியை போட்டு நல்லா மோர் தயிர் வாங்கி, அது ஒரு ஆள் போய் எங்காளுக்கிட்டே பங்காளிக்கிட்டே சரி பால் கேட்டுருக்கான், எரம்பால், இரவல் பால், எரம்பால், எறும்பால், தயிர் போட்டு திருப்பி கொண்டு போய் அங்கே கஞ்சி கொடுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை கொடுக்கல, சனிக்கிழமை கொண்டு போய் 4. ஏன் வெள்ளிக்கிழமை கொடுக்கல? இந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறாங்க போலீஸ். ஒரு நாள் பட்னியோட விட்டு அப்பதான் சீக்கிரம் முடிக்கும், அப்பதான் சீக்கிரம் முடியும். கரெக்ட். 4 டம்ளர் வச்சு டீ பிடியில கொண்டு போய். ஏன்னா நேற்று வரல அண்ணா, நேற்றெல்லாம் சிக்கச்சமான போலீஸ் வர முடியல,
கண்டு அப்படியே செத்து எழுதி வெறும் 200 போலீஸாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிவிட்டான் 4 டம்ளர் வச்சுட்டு கெஞ்ச வச்சுட்டு பருப்பு வந்துக்கிட்டு இருக்குது வெறும் போலீஸாக வந்து நம்பதை இறக்கி விடுறான் தடவுடன் குடிச்சிட்டு ஓடி போயிடும் அவனு ஓடி வச்சுட்டு ஓடி வந்துட்டான். நல்ல பசியில் இருந்தவங்க பசியில் இருந்துக்கிறான். ஒரு நாள் முடிச்சால வெள்ளிக்கிழமை நைட்டு இல்லை அந்த 4 பேர் அவன் எப்பயுமே நாய்க்கு கூட போட்டு குடிக்கும். பிஸ்கட் வாங்கி போனாலும் திங்க மாட்டான். சோதனை கூட நாய் இருக்கும் அந்த நாய் வச்சு தான் ஆளுங்க தான் சாப்பிடுவான் இவன் திங்க மாட்டான். நாய் இல்லையா நாய் இல்லை இன்னும் பசி அம்மா பட்டது ஒவ்வொரு எரிச்சல் இவங்கெல்லாம் 3 நாள் 3 ஊற்றது இவனும் ஊற்றணும் தான் ஒட்டா குடிக்கும் அப்படி இப்படி. இதுதான் பேச்சு இப்போ வெளியில் பேசி அதுதான் அப்படியாவது நடந்தது. அப்புறம் செத்த போனத கர்நாடகாவை தூக்கல வேளாங்காட்டில் கொண்டாந்து போட்டு மூடி விட்டான். என் கூட இருந்த போலீஸுக்கும் தெரியும் எல்லாம் பட்டாச்சு விட்றான் 3 மணிக்கு நாங்கெல்லாம் ஒரே தான் வளர்க்குறோம். சரி வேறப்பண்ண முடிச்சாச்சு பாலக்கோடு பாப்பார் குட்டியால் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க பட்டாச்சு. அப்புறம் வெடிஞ்சு காத்தால ஒரு நாள் அன்னைக்கு விட்டு சனிக்கிழமை விட்டு நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் பாடி வருது. பார்சல் மூலியமாக கொண்டாந்து பாட்டிட்டு அதான் அந்த வேன்ல கொண்டு வந்து சுட்ட மாதிரி பண்ணது தமிழ்நாடு ஞாயிற்றுக்கிழமை சுட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு செத்தது வந்து 3 நாளைக்கு முன்னாடி. நானும் வந்தேன் குடி வாய்ச்சலுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களை இன்ஃபார்மர் லிஸ்ட்ல இருந்து தான் உங்களுக்கு ரிலீஸ். 11 வருஷம் போலீஸ் கூடவே இருந்திருக்கிறீங்க. 10 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க. அப்படியே அந்த போலீஸ் ஏன்னா என்ன தொந்தரலாம் என்ன பண்ணல டிஆப்பா இருந்தும் ஓட்டிட்டு போகல. ஆனா நீங்க வீரப்பன் இருக்கிற இடத்த சொல்லியிருந்தா உங்களை வீரப்பன் சுட்டுருப்பா அப்படி விட மாட்டான் போயிருந்தான் இல்லை அதுதானே கேரண்டி. அவனுக்கு மட்டும் அது பிடிக்காது. காட்டி கொடுக்கறது பிடிச்சி கொடுக்கறது ஒருத்தனை ஆள் காட்டுற வேலையை பிடிக்காது அவங்ககிட்ட அந்த இது இல்லை. என்ன ஒரே காரணம் அவனுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அவனை தூக்கும் விட மாட்டான். தன்னோட உயிருக்கு பாதகம் வருதுன்னா பதில் அரசாங்கம் அவனுக்கு வந்து குற்றம் செய்யல காரணத்தோட தான் செய்யும். இப்போ செஞ்சதுமே காரணத்தான். இப்போ மாறி என்னாச்சு அவன் தங்கச்சி சித்திரவதை ஆளாக்குனா பொய் கேஸ் போட்டா புருஷனை கொண்டு போய் அவனை கொண்டு போய் வெளியே விட்டு கொண்டு போட்டாங்க. வெளியே வந்தோன்னு சுட்டு போட்டாங்க. பாடி கொடுக்கல. அதனால பதிலுக்கு சீனிவாசன் காலி பண்ணாரு. அப்புறம் அதே எனக்கு பின்னாடி வந்து இந்த சேத்துக்குள்ளே போய் இந்த அண்ணனை அவனை வர ஒருத்தன் விட்டுருந்தேன். ஓஹோ அது என்னது எனக்கு பின்னாடி ஜாமீன்ல வந்தவன அப்படி தூக்கி சேத்துக்குள்ளி அண்ணன் பேர் என்ன சின்ராஜ். அவர் எதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வீரப்பன் காசி. ஓ வீரப்ப கேஸான வீரப்பன் கூட தொடர்பு இருந்ததா? தொடர்பு ஏதாவது பண்ண போயிருப்பான். சரி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க? கேஸ் வீரப்பன் கேஸ் தான். சரி அந்த 2 பேர்த்து கேஸ். அந்த முதல்ல 2 பேர் கேட்டு அர்ச்சனம் தரச்சாமி அந்த கேஸ்ல. சரி அவனை ஜாமீன் எனக்கு பின்னாடி வந்த ஆளை தூக்கிட்டு போய் தப்பே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஆள் இருக்குதா? எங்க ஆளு மாதிரி எங்க அண்ணன் மாதிரி நடாலு மினியும் அது மாதிரி அந்த ஆளு இந்த ஆளுலாம் இல்லை. அர்ஜுனம் வீரப்பன் மச்சனை இந்த 3 பாடியே தெரியல. அவன் மகன் தான் இருக்கிறான். இப்ப யாரோட மகன்? சின்ராஜ் மகன் இருக்கிற அப்படியா? சேத்துக்குள்ளே கோயந்த சின்ராஜ். எந்த ஊர்ல இருக்காரு? அங்க கோயந்தபாடி. ஓஹோ கோரிக்கை வைக்கிறீங்க கவர்மெண்ட்? கோரிக்கை தான் இந்த மாதிரி 3 வருஷம் நாங்கள் பாதிக்கப்பட்டு நானும் இது இப்போ அந்த சதாசிவம் கமிஷன்லேருந்து சதாசிவம் கமிஷன்ல நீங்க போய் பேட்டி சாட்சி கொடுத்தீங்களா? நான் தான் நம்பர் அதெல்லாம் கமிட்டி நோட்டு கூட கொடுத்தாங்க. மதுரையிலேருந்து வந்துச்சு. சரி அதை விட்டுட்டோம். எல்லாரும் பேரும் அதில் இருக்கும். எதுல? அந்த கமிட்டி நோட்டு நிலத்தை சோட்டு நோட்டு இது மாதிரி கட்டு. சரி அதெல்லாம் நீ 20 வருஷம் கோர்ட்ல போய் சொன்னீங்களா? கோர்ட் அவர்தான் மதுரைக்கு எதிர மெட்ராஸ். அது வந்து கோர்ட். சதாசிவம் கமிஷன் வந்து கோபி சத்தியமங்கலத்துல எல்லாம் நடந்ததுல 97 99 அதுக்கு எல்லாத்தையும் போனோம். சத்தியமங்கலம் ஒன்று தான். அப்போ கூண்டேரி சொல்லலையா? அங்கெல்லாம் நான் போகல. அப்போ போயிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல? இல்லை நான் இங்கே சதாசிவம் கமிஷனுக்கு தான் போனோம். சதாசிவ கமிஷன் எல்லாம் பஸ் 13 பஸ் போனாங்க. எங்க? மதுரையா? அந்த அதான் இன்ட்ரிச்சார் அவர் தான் பெரிய இது. போலீஸெல்லாம் ஆகாது அது எதிரி. போலீஸெல்லாம் அடிச்சு கூட விட்டார். ஓஹோ இந்த மலையில போட்டுருந்தா அப்படி அவையெல்லாம் வேறு ஜாவல பயங்கரமா நடத்தினா. நான் செங்கப்பாடி கொண்டு போனோம்.
அது ஹென்றி சார். நானே போட்டு கட்டேன். ஹென்றி டிபேனா? ஓஹோ. பயங்கரமா மனிதரும் சங்கம் நடத்தின. அப்படி அப்புறம் மேட்டூர் காந்தி சிலையாண்டா போடா தேவையில்லை. அப்படி பண்ணி போட்டு எங்களுக்கு உதவி எதையும் கிடைக்கும். ஒரு பைசா கூட கிடைக்கலையா? என்னதுமே இல்லை, சும்மா அலைஞ்சது தான். அப்புறம் தருமபுரி எத்தனை தான் கூட்டம். இந்த செங்கப்பாடி குரூப்லாம் அப்படி நோட்டீஸ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஒழிஞ்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. நான் எங்கள் குடும்பமே செத்து போச்சு துணிஞ்சோ நான் பண்ணேன். அப்போ இந்த போர்டை கட்டி அவர் வர வச்சு அங்கே நடத்தணும். நான் இந்த மச்சாதாச்சு அவங்க அமைச்சேன். நம்மளையும் செத்தாச்சு பண்ணா கொள்ளட்டும். இப்போ நம்ம கேஸை முடிஞ்சு போச்சுல. சரி, இப்போ உங்களுக்கு தொழில் என்ன? தொழில எனக்கு எந்த பாடுபட முடியல, உட்காந்துட்டு. எதனால? வயசு என்ன உங்களுக்கு? 60 இருக்கும். 60 இருக்கும். யாரும் பேத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். 60 வயசுல பாடுபட முடியலங்கிறீங்க. எத்தனை வருஷமா பாடுபடுறது இல்ல? இப்போ 10 வருஷமா. அப்படி எதனால பாடுபட முடியறது இல்ல? அதை கட்டி தூக்கி பூரா இதெல்லாம் நரம்பு தாழ்ந்து போச்சு. சரி. இழப்பு ஆச்சுமா, மூச்சு வாங்குது, நடக்க முடியல. சரி. அதே இப்படி பொம்பளைங்க ஏதாவது சம்பாரிச்சு என்ன வேலைக்கு போறாங்க? சம்சாரம்? காட்டு வேலை. காட்டு வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? 300 ரூபா 400 ரூபா. ஓஹோ. 250 பலவதம். அது வச்சுதான் நீங்க சாப்பிடுறீங்க? நாங்க 2 பேரு. சரி, பையன் பொண்ணு எல்லாம் என்ன பண்றாங்க? அது பிள்ளை அங்கேயே செங்கப்பாடியில கொடுத்துட்டோம். பொண்ணு அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்க கூலி செய்யணும். சரி. அவங்களும் அந்த ஏதாவது மேஷன் கேஷனுக்கு போற வேலை. சரி. உங்க பையங்க பசங்க அந்த ஏதாவது காடு ஓட்டிக்கிட்டு இருக்கா, புத்தக காடு. புத்தக காடா? உங்களுக்கு சொந்த காடு இல்லையா? காடு இல்லை. இது அந்த மேட்டுக்கு எடுத்தவங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வருஷம் மழை இல்லை. சரி, இந்த வீடு ஒரு சிமெண்ட் வீடு கட்ட முடியலையா? அதுக்கு வழி தான் ஏன் பிடிக்கிறேன். படுதா பாருங்க, எத்தனை படுதா போட்டு. ஏன்னா பாம்பே வருது. பாம்பே 2-3 தகம். எப்போ பாம்பு வந்து? இப்போ 10-20 நாளைக்கு முன்ன கூட ஒரு பாம்பு அப்படி தன்னை போல அடிக்கல, அதே போயிடுச்சு. ஓஹோ. அப்புறம் அதுக்கு முன்ன ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு நாகப்பாம்பு இதுலேயே படுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில். நான் இதில் படுத்துக்குவேன். அதெல்லாம் சொன்னேன். அது அதுக்கு கூட ஒரு அட்டை கூட போடுறதா இருந்தால் கூட 2 லட்சம் வேணும். அதுதான் இந்த கவர்மெண்ட்னால ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா. சரி, வீரப்பன் இவ்வளவு இதா இருக்கிறீங்க. ராஜ்குமார் கடத்தும் போது நிறைய பேர் பைசா கொடுத்தாரு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா? யாரு? வீரப்பனுக்கு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி போலீஸ் இம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். அதனால வீரப்பன் கொடுக்கலையா? பார்க்க முடியல. சொல்லி கெடுத்து விட்டாங்க. சாப்பாடு கொடுத்தவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான். சாமிநாதனை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுவும் போலீஸ் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க. அவரு சொல்ற அப்படி வீரப்பன் அவர் பார்க்கறதுக்கு விடல. அப்படியே வீரப்பன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க நம்ம பொது ஜனம் இந்த சாப்பாடு கொடுக்குறோம். கூட 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறான். பிடிச்சி கொடுத்துருவோம், நீ போய் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. இல்லைன்னா கிழவனுக்கு எங்க அப்பெல்லாம் இருக்கிற அப்பா அதே செங்கப்பாடியில் தான் வச்சுட்டு அவங்க அப்பா. உங்க அப்பா? ஓஹோ. கிழவங்களை வேணா கொஞ்சம் வாய்ஸ் அவங்க மன்னிச்சோம் நல்லா பா. சரி, அவங்களுக்கும் ஒன்றும் கொடுக்கலையா? அது இல்லை. ஓஹோ. அதங்க உடலையா இங்க போலீஸ் அந்த இருக்கிற அப்படி அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, போனை பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்ற மேட்டர் தான் அவனுக்கு. அது வெறி. நம்பாலே பிடிக்கிறானா? இப்போ வீரப்பனுக்கு நீங்க கெட்டவங்க ஆயிட்டீங்க, அரசாங்கத்துக்கும் கெட்டவன் ஆயிட்டீங்க. அப்படி அவன் வீரப்பனுக்கு அது எதிரி. வீரப்பனுக்கு எதிரி போலீஸ். நாம அவன் அப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறானா அவனை விடக்கூடாதுடா. இப்படித்தான் வெறியாத்தான் இருக்கும். சரி, உங்களை மாதிரி எத்தனை பேர் போலீஸ் வெளியே விட்டு இன்ஃபார்மரா மாத்துச்சு? என்னோட என்ன 6 இல்லை. நான் ஒரு ஆள் மட்டும் என்ன வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அலங்காட்டுக்கு போகல, டீயா போகணும். டீயா போய் என்னை மட்டும் அலங்காட்டுக்கு கூட்டியே போக மாட்டேன். அலங்காட்டு கூட்டிட்டு போனது இல்லை? கூட்டிகிட்டே போக மாட்டேன், வேற ஆளுங்களுக்கு தான் கூட்டி போவோம். ஏன் நம்பிக்கை இல்லையா உங்க மேல? நம்பிக்கை இல்லை. கூட்டி போய் விட்டுட்டா, கூட்டிட்டு போய் வீரப்பன் கட்ட விட்டுட்டா அப்படின்றது பயம். சரி, போலீஸ் கூட இருக்கும்போது இந்த மாதிரி மீசை வச்சுட்டு இருந்தீங்களா? இல்லை, அப்பெல்லாம் கம்மியாக தான். அந்த மீசையெல்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்களா, நீங்களே எடுத்துட்டீங்களா? அவங்களாம் எதுவும் சொல்லலை. நம்மளை தேட நாங்கள் பிடிக்கும் போது வேணா இருந்துச்சு. அப்போதான் அந்த ஊனியன் பாம்பு மீசையெல்லாம் இருக்கக்கூடாது தேடுறாங்கல்ல. பாருங்க, இப்போ இந்த இதுக்கு போகல. இப்போ 3 மாதம் ஆகுது சுத்தமாக எடுத்து போட்டோம். இதுக்காக அங்கே போகணுமில்ல, மைசூர் கோர்ட்டுக்கு. அப்போ ரைட்டாக எடுத்துகிட்டு போனோம். மைசூர் கோர்ட்ல போய் இதை வாங்கினீங்களா? கோர்ட்லேயே தான் எடுத்தோம். எது குற்றப்பத்திரிக்கை உங்க மேல போட்ட கேஸ் எல்லாம்? கேஸ் அங்கே தான் முடிஞ்சிச்சு. இந்த பெயில் அங்கே தான் எடுக்குது. இந்த 2 கேஸுமே கர்நாடகா கேஸ் தான். ஆமாம். தமிழ்நாட்டு கேஸ் ஒன்றும் இல்லை உங்க மேல? தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. அவன் எப்பயுமே வக்கீலுங்கெல்லாம் பார்க்குறான் வாய்த்தாங்க. ஈரப்பு மாதிரி இருக்கிறேன், ஈரப்பு மாதிரி இருக்கிறேன். பொம்பளைங்கெல்லாம் அப்படியே
வக்கீலுங்க போகிற பார்க்குறாங்க வக்கீல். ம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தான். சரி கத்திரிச்சு விட்டு இப்போ விட்டு 50 வந்து அதிகமாக வந்துச்சு. சரி, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்குறீங்க? என்ன ஏதாவது பார்த்து இது உதவி செய்யணுங்க. எந்த மாதிரி உதவி? ஏதாவது பணம் காசு ஏதாவது அந்த கடைசி காலத்துனாலும் இப்போ எனக்கும் வயசாகி போச்சு, ஒன்றும் சாப்பிட முடியல. வீடு ஒன்று வேணும். வீடு இருக்கணும். இது கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? கலெக்டர் கொடுத்தது அவன் லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் வந்திருக்கு. அதுங்க சரி, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்து எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தாங்களா? விசாரணைக்கு வந்தாங்களா? நிறைய வந்து பார்த்தாங்க. வீடெல்லாம் போட்டோ கிட்ட எடுத்தாங்களா? அதான் நம்மளுக்கு வியா தான், இந்த வீடியோ தான் வரணும். சரி, வீடியோ தான் கொடுக்கணும். வீடியோ வந்து பார்த்தா அப்படி ஓவர் சைடு வந்தோம். அப்புறம் நம்ம தாலுகா ஆஃபீஸ் இங்கே, நம்ம ஆஃபீஸ் இங்கே இருக்குது சார். வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தார் அது இங்கே இருக்குது. 50 ஒரு தலைவர் அவர் வந்து அப்படி அவரெல்லாம் இப்போ மாற்றி விட்டாங்க. அவர் இப்போ திருப்பி வந்தாத்தான் இப்போ இந்த எலெக்ஷன் முடியல. சரி, இப்போ வீரப்ப முத்துலட்சுமி எல்லாம் வசதியாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணலையா? அவெல்லாம் கொடுத்தா நாம் கொடுத்தா வாங்கிக்குவோம். சரி, மாதையும் ஜெயிலில் இறந்து கொண்டுட்டு வந்தாங்களா? அப்பெல்லாம் அதை பண்ணு இதை பண்ணு கவர்மெண்ட். மாதையன் வந்து என்னது எல்லாம் அந்த 5 பேர்த்துக்காச்சும் ஒன்று. அவர் மாதையும் செத்து போயிட்டாரு. ஆமாம், வீரப்பண்ணும் அவர் தான் நின்ன. அதுக்கும் போறேன் நான். அவர் போய் 1.5 வருஷம் ஆகி போய் என்ன பிடிக்கும். ஓஹோ. அப்போ இந்த செப்பனிச்சு போட்டு சுட்டப்பெல்லாம் நான் வெளியே அதுக்கு பண்ணதான் எனக்கு பிடிச்சது. அப்போ வந்து மாதையும் உள்ள கரான். எந்த மாதைய? உங்க அண்ணனா? வீரப்பன். வீரப்பனோட அண்ணன் மாதைய. வீரப்பன் அண்ணா எனக்கு முன்னக்கறாரு. அர்ஜுனன் தான் அப்படி. அர்ஜுனனோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? வீரப்பன் தம்பி அர்ஜுன் எப்படிப்பட்ட கேரக்டர்? அவர் நல்ல ஹைட்ட சுபாவம் உள்ளவர். அவர் வந்து வீரப்பனுக்கு சேத்துக்குழி கோவிந்தன். சேத்துக்குழி கோவிந்தன் அவருக்கு எப்படி பேர் வந்தது? அவங்க சேத்துக்குழி தான் முதல்ல இருந்தது. சரி. அவர் வந்து அண்ணன் கோட்டாடி, அவர் பெரிய வீரப்பனுக்கு குழந்தை பையன்றது ஆளு. சரி. அவர் அண்ணா. ஆரோட அண்ணன்? கோவிந்தனோட அண்ணா. சரி. முதல்ல வந்து வீரப்பனுக்கு அவர் தான் ஆன வேட்டைக்கு கூட்டாளி. சரி. பழைய ஆளு. வீரப்பனுக்கு குழந்தை அதான் கண்ணு வெடியில செத்து போயிட்டா அப்படி. ஓஹோ. இந்த கராத்தா கோப்பால் கூட்டி போய் அவர் 20 அந்த கண்ணி வெடியில மாட்டுனது அவரு செத்து போயிட்டாரு. சரி. குழந்தை கோவிந்தனோட அண்ணா. சரி. முதல்ல அண்ணன் தான் கூட இருந்தாரு. யானை தந்த வேட்டையாடி. ஆனை தந்தா இது கொலைக்கெல்லாம் அவர் சம்மந்தம். சரி. வந்து இந்த 2 பேர்த்துக்கு ஆச்சாலும் இந்த கரை அப்படியே நமக்கு தெரியல. அது நம்ம விசாரிக்கல. சரி. சேத்துக்குழி கோவிந்தன் கூட நீங்க பழகி இருக்கிறீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம் கேம்ப. சேத்துக்குழி கோவிந்தன் கல்யாணமே பண்ணிக்கலையே? கல்யாணம் இல்லையா? அதான் வீரப்பங்கிட்டான். அது வந்து அவனும் திருட்டு கல்யாணம் பண்ணாதான். யாருக்கு? கோவிந்தன் கல்யாணம் ஆச்சா? அங்க ஐயோ அந்த பிள்ளைய போலீஸ்கார சுட்டு விட்டான். ஓஹோ. அந்த வைஃபைவா? அதான் மாரிப்பு நாடு தப்பிச்சு வந்து இங்க இறக்கத்துல போலீஸ் குண்டு வீசி குண்டு. அந்த பொண்ணு பேர் என்ன? என்னமா பேரு? செல்லாளா? ஓஹோ. சரி. சேத்துக்குழி கோவிந்தன் கூட நீங்க ஒன்னா போயிருக்கிறீங்களா? நாங்கெல்லாம் கட்ட ஓட்ட போகும்போது கேமுல ஒன்னே. ஓஹோ. நாங்களாம் ஒரே தான். சேத்துக்குழி கோவிந்தன் எப்படி ஈரப்பனுக்கு அறிமுகமானாரோ? அதான் அப்ப அண்ணனால அவன் வந்து அவனும் கல்யாணம் ஆகல. சரி. சின்ன வயசுல அவனும் போயிச்சாங்க. சரி. கோவிந்தா அதெல்லாம் மேய்ச்ச கூட அப்ப சரியா வரல. சின்ன பையன்லயே போய் சேர்ந்து நம்ம தம்பி ஆட்டம் இதாகிட்டான். அவனுக்கு கல்யாணம் இல்லை. அவனோட அண்ணனு தான் சின்ராளு. சரி. ஜெயில எனக்கு பின்னாடி வந்தாலும் ஜாமீன்ல எடுத்துட்டு வந்து போலீஸ் தூக்கிட்டு போய் துப்புலா போட்டு போட்டாங்க. அவர் அண்ணன் தான். கோவிந்தனோட உறவுக்காரங்கன்னு யார் இருக்காங்க இப்போ? கோவிந்தனோட உறவுக்காரு அவங்க வீரப்பன்றாலும் இன்னொரு ஆள் இருக்கிறான். அவன் அங்க இப்ப சேத்துக்குடியில் இருக்கிறான். இங்க சத்திய நேரத்துல ஒரு ஆள் இருக்கிறான். அவங்க அண்ணன் 2 பேர் தெரியும். அவங்களுக்கு எல்லாம் வீரப்பன் தொடர்பு இல்ல, தெரியாது. தொடர்பு வீரப்பனை பத்தியே தெரியாது. கோவிந்தன் கொஞ்சம் பணம் கொடுத்து ராஜகுமார் பணம் அவங்களாம் தக்க வைக்க முடியல. போலீஸ் பிடிச்சு போச்சு. வீரப்பனுக்கு ரொம்ப ரொம்ப மெய் காப்பாளனாட்டு இருந்தது கோவிந்தன்ங்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை எல்லாம் வழக்கை எங்க தம்பி போனது பின்னாடியே வந்து அவனுக்கு. சரி. இப்ப நீங்க கட்டையோட்ட போகும்போது பணம் எல்லாம் யாரு வச்சிருப்பாங்க? எல்லாம் வீரப்பனை வச்சிருப்பாடி, சேத்துக்குழி வச்சிருப்பாடியா? பணம் வந்து கொடுக்கல பையில கருத்து செலவுகள் அவங்ககிட்ட தான். யாருக்கிட்ட? கோவிந்தன் கிட்ட.
வேற ஆளுங்கிட்ட. கோவிந்தங்கிட்ட தான் வீரப்பனை வாங்குவாரு. திருப்பி செலவுக்கு அவங்ககிட்ட தான். இப்போ இன்னும் நம்மளுக்கு ஒரு 1000 கொடுக்கணும், அப்போ கேட்டா கோவிந்தா ஒரு 1000 ரூபா கொடுத்துறேன் அப்படிப்பாரு. அப்புறம் அவன் தான் கொடுக்கும். ஓஹோ, அவன் கொடுக்க மாயெல்லாம் வீரப்பணம் வச்சுக்க வீரப்ப பணமே வச்சுக்க மாட்டேன். அந்த தோவ பணம் வந்துச்சுன்னா அந்த நைட்டை கொண்டு போய் அங்கே வச்சுடு, செங்கப்பாடி அடங்கல் வேற ஆளுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். எங்க கட்டைக்கு போனாலும் அந்த கூலிக்கு கரெக்டா இத்தனை லட்சம் ஆளுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்குவாங்க. சரி, மீதி பணம் போயிடும். ஓஹோ, அது எங்க கொண்டு போய் வைக்கணும்? அது அடங்கல அங்க செங்கப்பாடி. அது எல்லாமே செங்கப்பாடியில எங்க பதுக்கணுங்கிறதெல்லாம் கோவிந்தனுக்கு தான் தெரியும். ஆமா, ஓஹோ, வேற ஆளுக்கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. ஓ, மற்றபடி குழி தோண்டி புதைச்சி வச்சிருவாங்க, பாலித்தீன் பேக்கில் பண்ணி வச்சிருவாங்கன்னு அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது பானை. பானைகளை கொண்டு போய் புதைச்சி வச்சிருவோம். ஓ, பானைக்குள்ள வந்து பாலித்தீன் பேக் வச்சு புதைச்சி வச்சிருவாங்க. அது கரெக்டா தெரியறது கோயில் கரெக்டா கண்டுக்குவோம். ஓஹோ, அப்பப்ப செலவுக்கு இல்லைன்னா அப்படித்தான் போய் எடுத்துக்கிறது. ஓஹோ, சரி. முத்துலட்சுமி கல்யாணம் ஆகும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் அப்பெல்லாம் வந்துட்டேன் வெளியே. ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்களா? ஜெயிலுக்கு இல்ல, இங்கேயும் வெளியில லோக்கல். நான் பொண்ணு நான் வந்ததுக்கு மட்டும். கல்யாணம் ஆகும்போது வந்து உங்களுக்கு அப்ப ஜெயிலுக்கு போகல நீங்க? போகல. ஏன் கல்யாணத்துக்கு நீங்க போகலையா? அப்புறம் நான் போகல. முத்துலட்சுமி எப்படி பழக்காச்சு? முத்துலட்சுமி வந்து அதாவது எங்க தம்பிக்கிறான்ல. யார், அர்ஜுன? இல்ல, வெள்ளை சுண்டா வெள்ளை. சுண்டா வெள்ளை உங்க தம்பி தான் பண்ணா? தம்பி எல்லாம் பழக. அப்ப நான் ஜெயில இருந்தோம், எல்லாம் ஒரு பங்காளிங்க. உங்களுக்கு பழக்கம் சரி. வீரப்பனுக்கு எப்படி பழக்கமாச்சு? யாருக்கு? முத்துலட்சுமிய. அது வந்து அவன் படிக்கிறதுக்கு அங்க வந்தது. கேம்பு வந்து சிங்கப்பூரம், கட்ட ஓட்டுறது அங்க தான் சிங்கப்பூரம். சரி. அப்புறம் அங்கிருந்து வரும், பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப தாமணி பாவாடை போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் தெரியும் எனக்கு முத்துலட்சுமி. நாங்க அப்பெல்லாம் கட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம். சரி. அப்பயே பழக்கம். பொண்ணு கட்டணும் தெரியாது. நான் வந்துட்டேன், அதுக்கு மட்டும் தான் பொண்ணு கட்டணுது. சரி, ஜெயிலுக்குள்ள நீங்க இருந்தீங்களா? அந்த ஜெயில் அனுபவம் எப்படி இருந்தது? வீரப்பனோட கேஸுனாக்கா மரியாதை இருந்ததா? மரியாதை இருந்துச்சு. என்ன அது இல்லை, ஒண்டியத்தில் கூட போட மாட்டாங்க. ஆனா சாப்பாடு நம்பிக்கையே விட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க சாப்பாடு பண்ணதுக்குலாம் நல்லா இதுன்னு போவாங்க. வீரப்பன் கேஸ்ல எத்தனை பேர் நீங்க உள்ள இருக்கும்போது இருந்தாங்க? நாங்க வந்து 22 பேர். எங்க அப்ப இந்த டேப்பு கூட போட்டது. அதுக்கு முன்ன நானு, மாதையம், அர்ஜுனம், துரைச்சாமி, அப்புறம் ஆண்டிப்போம், வீரப்பங்கோட்டையில, ஐம்பெருமா, ஒரு 4-5 பேர் மட்டும் பின்னாடி. அதுக்கு முன்னதான் அந்த ஒன்னா டேப்பு கோயில் கட்டி அதை புறம் கொண்டு வந்து ஓட்டாரு. அப்ப நீங்க வெளியே வரும்போது சுமார் ஒரு 50-60 பேர் இருந்தாங்களா வீரப்பன் கேஸ்ல மட்டும்? 122 பேர் பின்னாடி நான் இருக்குவேன். நீங்க இருக்கும்போது 122 பேர் தடா கேட்சல. ஐயோ, 122 பேரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். வீரப்பனுக்கெல்லாம் இது பண்ணாங்க. அப்படி 122 பேர் போட்டு 122 பேர் மேல தடா. உங்க மேலே தடா தோட்டா மருந்து கொடுத்தாங்கல்ல, ஓப்படி செட்டியாரு, முத்துராட்சி, முத்துராட்சி அவன் எல்லாரும் கவுண்டர். அந்த கண்ணி வெடிக்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பு, அந்த டைவருங்க, மேஸ்திரிங்க, அந்த ஓனருங்கெல்லாம் கொண்டாந்து போட்டான். உங்களுக்கு தடா கேஸ் போட்டாங்களா? உங்களுக்கு தடா. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தடா மட்டுமே 122 பேர். 122 எனக்கு பின்னாடி. ஓ, உங்களுக்கு அப்ப மொத்தமா சேர்த்துனா 200 பேர் இருப்பீங்க. இருக்கும். அத்தனை பேர் வீரப்பன் கேஸ் ஜெயில நீங்க தான் இருந்திருக்கிறீங்க. அப்ப உங்க கண்ட்ரோல்ல வந்துருமே ஜெயில என்னாவது நம்மளுக்கு தொந்தரவு பண்ணல. ஆனா என்ன அது நம்ம ஆளுங்க அதுக்கு மேல எந்த அதான் நம்ம ஆளுங்க. நான் எவங்கெல்லாம் காட்டில் வந்து சும்மா போட்டு போய் போட்ட வந்தேன். நல்லா ஏற்கனவே இருந்தவன்லாம் சுட்டுவிட்டான். குருநாதன் சுட்டு ஆச்சாரி குருநாதன், வீரப்பன் கோட்டாரி. ஆசாரி குருநாதனோட டியூட்டி என்ன? அவன் வந்து அந்த நல்ல மேசுக்கு அவனை பையன் போட்டு இருந்தான். சரி. ஆசாரி குருநாதனோட சொந்த ஊர் எது? அது எந்த ஊரா நம்ம அதெல்லாம் தெரியல. செங்கப்பாடியில தான் இருந்தாங்க. சரி. ஆசாரின்னா அவங்க ஜாதி பேர்? அது ஆமா, ஜாதி பேர். ஓஹோ. இந்த நகை கேட்கலாம் பண்றாங்க, பொன்வேல் ஆசாரி. ஓஹோ. அவங்க எங்க செங்கப்பாடியில இருந்தாங்களாம். சரி. சொந்த ஊர் எந்த ஊரா தெரியல. இதான் கோட்டையாண்ட நான் இருந்தது பக்கமே தந்தாங்க. சரி. எங்க மாமனோட்டு காட்டு வரமா. அவன் தான், அவனுக்கு கல்யாணம் இல்லை. உங்களுக்கு காமராஜ்பேட்டை கோவிந்தன் எப்படி தெரியும்? நாங்கெல்லாம் ஒண்ணா இப்ப கட்டை ஓட்டும் போது அவரும் இருக்கிறாரு. அவரு எங்க அவங்க ஒசூருக்குலாம் வந்தா. அப்படி அவரு இந்த 5 பேர்த்து காட்சிக்கலாம் இல்ல, நான் தான் இருந்தது. அவன் அதுக்கெல்லாம் சிக்கல. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே வந்தவர்கள் அவர் உள்ள போறாரு. 5 பேர் சுட்டு தானே கட்டைக்கு ஆரம்பித்தா. அதுக்கு மேலதான் சப்படிச்சு போட்டு சுட்டேன். சப்படிச்சு போட்டு சுட்டப்பெல்லாம் அவன் கட்டைக்கு வந்துட்டான். காமராஜ் கோயில்
இந்த 5 பேர்த்துக்கு தான் நாங்கிறோம். இவன் கோயில் இல்லை. அப்புறம் கட்டை சுருவு பண்ணோம்னா சிங்காபுரத்தில் இங்கே எல்லாம் பண்ணாங்க தான் வந்து சேர்ந்து. இப்போ வீரப்பன் வந்து செத்து 21 வருஷமாயும் வீரப்பனை பத்தி பேச்சு பயங்கரமா இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாரு? நீங்க. வீரப்பனை பத்தி எல்லாம் தெய்வமா கும்பிடுறாங்களா? அதுக்கு தெய்வமா கும்பிட்றாங்க. நாமளும் பண்ணலாம் தான், நாங்களும் நம்பணுங்க. என்னங்க போய் பாத்திர பணத்தை வாங்கி ஜனம் இத்தனை பேர் என் குடும்பம் அழிஞ்சு ஒரு பிரயோஜனம் தப்பிச்சுக்கிறான். இந்த குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளை அழிஞ்சிட்டாங்க. நான் ஒரே ஆளு தப்பிச்சோம். அப்ப அம்மாலும் 6 மாசம் செய்யல. ஓஹோ. இங்க இதுல ஸ்டேஷன்ல அம்மாவை விட்டாங்க. எங்க? மாதேஸ்வரம் மலை. இது டார்ச்சர் கேம்ப்லயா? ஆமா, 6 மாசம் கேஸ் தான் போடல அம்மாளுக்கு. மற்றபடி டார்ச்சர் கையெல்லாம் வீங்கி போச்சு அம்மாளுக்கு. கரண்ட் வச்சாங்களோ? கரண்ட் எல்லாம் இல்ல, அடிச்சுட்டான், தண்ணியில அடிச்சு. சரி, உங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருந்தாங்க. அவளும் எங்க அக்கால பெரிய கொண்டு போய் இந்த தமிழ்நாட்டுல உங்க தம்பி வந்தா பிடிச்சி கூட அவ்வளோ அறிக்கை பண்ணி. சரி, கொடுமை பண்ணி குடும்பமே சித்திரவதைப்பட்டிருக்கு. பெங்களூர்ல எங்க தங்கச்சி நடுவுல அவ்வளவு சிறுமை. அப்ப ஆளை விட்டாங்களா? இப்பதான் இப்ப பயங்கரமா அது. இப்ப உண்மையா சொன்னா பிடிச்சுக்குவாங்க. இப்ப உன்ன இப்படி கை நீட்டுனா போதும் பிடிச்சுக்குவாங்க. இவரு வந்தா அப்படி வந்து சாப்பிட்டா அப்படி அப்படின்னா போதும். தூக்கு தூக்கு. கண்ணாட நம்ம தமிழ்நாட்டோட இல்ல. போலீஸ் வந்து இதுல மோசம் வந்து கன்னட போலீஸ் மோசமா தமிழ்நாடு போலீஸ் மோசம்? கன்னடம் இங்க அந்த இதெல்லாம் நம்ம நாடு பரவாயில்ல, தமிழ்நாடு பரவாயில்ல. இது கர்நாடகா ஒன்றும் எல்லாம் சொல்லக்கூடாது. சுடுனா கூட சுட்டு போடுவாங்க. அந்த நாள்லாம் வீரப்பன் எத்தனை கொலை பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? வீரப்பன் ஒரு 100 கொலை பண்ணிருப்பாரு. அவ்வளவு இருக்காதுங்க. ஆனா அதிரடிப்படை எத்தனை கொலை பண்ணிருக்கு? அதிரடி நிறைய பேர் சுட்டு விட்டாங்க. நல்லூர்லயே 46 பேர் சுட்டுக்கிறோம். அவங்களாம் வந்து சொன்னாங்க எனக்கு, நான் ஜெயிலில் இருக்கிறோம். அதான் அந்த தடவுல இந்த தடாக்கார் வராங்களே, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோங்க, திறந்து விடுவாங்க ஒரு நாளைக்கு 3 டைம். அந்த கம்பவுண்ட் உள்ள எல்லாம் பேசுவாங்க, பேசிக்குவீங்க. அப்புறம் லாக் பண்ணி விடுவாங்க உள்ள. அதெல்லாம் இந்த நேரத்துல அப்படி சூழ்நிலை. விரல நீட்டுனா போதும் தூக்கு, நீ பாதிக்கு போட்டியே போக முடியாது சும்மாவே. அதான் அதுக்குன்னு இருக்குது ஆள் கட்டி. அதெல்லாம் பயங்கரமா சித்திரவதை பண்ணிவிட்டாங்க. எப்படி துப்பாக்கி சொல்றது எப்படி பழக்கி கொடுக்குறாரு வீரப்பன்? அதெல்லாம் அவங்க சொல்றது தான் பேட்டு. நானும் மாறாக்கு போட்டாலும் போடுங்க பயங்கரம். சரி, துப்பாக்கி சொல்றது வந்து எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருப்பாரு? பயிற்சி எல்லாத்துக்குமே இல்லை. ஓ, அங்க இருந்த கேங்க்கு வந்த முதல்ல சாப்பாடு செம்மில் பண்றவனுக்கு தான் அந்த பாத்திரம் ஒரு மூட்டை. வேற எல்லாம் எல்லாத்துக்கும் அரிசி 20 கிலோ 10 கிலோ மாவு பகுதி பேத்து சமைக்கணும். தோல்ல மூட்டை. துப்பாக்கி சமைக்கிறது யாரு? நம்மளே துப்பாக்கி தோல் மூலம் வச்சுக்கிட்டு தான் அந்த மூட்டை எங்க தோல். ஓ, துப்பாக்கியோட மூட்டையும் சமைக்கணும். இதுல இருந்து அந்த வெடி போய் அதுக்கு பத்தியம் 5 கிலோ இருக்கும். பத்தியம்னா மருந்தா? மருந்து குண்டு. வீரப்பனுக்கு ஒரு ஆளுக்கு தான் துப்பாக்கி அடிச்சு அவர் பாருங்க மாட்டேன். அவர் சொல்லாம யாரும் சுட மாட்டாங்க. அவர் தான் முன்ன போயிட்டு இருப்பாங்க. சுட்டா அவர் தான் சுடணும், அப்புறம் தான் மற்றவங்க. பேரில் உங்க கூட இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. சின்ராஜ் சின்ராஜ் தான் போயிட்டார்ல? இல்ல, இந்த சின்ராஜ் நம்ம கூட்டாளி இப்போ இதில் இருக்கிறான், மனு கொடுத்துக்கிறேங்களே அந்த ஆளுங்களை சொல்றேன் நான். யாரெல்லாம் இப்போ நாம அங்கே கலைக்கட்டு கொடுத்து யாரெல்லாம் அதில் இருக்காங்க? அதில் தான் சின்ராஜ் சொல்றேன் நான். சின்ராஜ் ஒன்று, ஐம்பெருமான், மாணிக்கம். அந்த சின்ராஜ் என்ன பண்ணாரு? அது வீரப்பன் கூட்டாளி. அவன் குழந்தை கேஸ்ல இருக்கிறான். சரி, யானை கொம்பு வேட்டை எப்படி நடந்தது அது சொல்லணுமா? 5 பேர்த்தை சுட்டு போட்டு இந்த கள்ளிக்குழிக்கு வந்து ஓனர்கிட்ட பேச்சு முடிச்சு போட்டு நீங்கள் யானை கொம்பு வேட்டைக்கு போங்க, ஒரு 7 பேர் நாங்கள் அந்த கட்டையை பார்க்குறோம் அப்படின்னு வீரப்பன் சொன்னோம். அப்புறம் நானும் குருநாதம் அந்த ஆச்சேரி கொண்டான், அவன் தான் எடுறாள். நான் நம்மளுக்கும் அப்போ எடுத்து தெரியாது, சும்மா பாலுக்கு அப்படின்னு. சரி, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் நீங்களாம் கட்டைக்கு வந்துட்டீங்க. கட்டைகளை ஆன வேட்டைக்கு போகிறோம். சரி, கட்டையை நிறுத்திட்டு கட்டைக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க வீரப்பங்கம்மா. ஓஹோ, கேங்க விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோங்க. சரி,
நாங்கள் ஒரு கும்பல் நீங்கள் போங்க நான் அனுப்பிச்சி விட்றேன். ஏதோ 1-2 அடிச்சுக்கிட்டு வாங்க, இதோட ஏதாவது ஒன்று பண்ணலாம் பொழப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் ஒரு 4-5-6 பேர் 7 பேர் போனோம். போய் கொடைக்கரை நாட்டாப்பாளையம் எந்த பக்கம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து யானை கிடைக்கல. அங்கங்கே தங்கல் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே நாட்டாப்பாளையம் வந்து அங்கே பத்தியும் கட்டிக்கிட்டு திரும்பி இப்படி போகிறோங்க. ராஜ்மல் ஆத்தோரம் ஒகேனக்கலுக்கு மேலே அங்கே போய் 2 அடித்தான் துப்பாக்கிகள். 2 அடிச்சு கழட்டிக்கிட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க வேர்பங்கிட்ட கொண்டாந்து வெந்தெல்லாம் பறிச்சு வச்சுட்டு கும்பல். அப்போ ஒரு ஆளுக்கு கூட ஒரு கிலோவுக்கு 150 ரூபா. ஒரு கொம்புக்குள்ள ஒரு கிலோவுக்கு 150 ரூபா நம்மளுக்கு. ஓஹோ, அடிக்கிறவங்களுக்கு கூட போறவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுது. அந்த கேம்புக்கா வீரப்பனுக்கு அவன் விற்றது அப்பெல்லாம் 1500 ரூபா தான். சரி, நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு 150. 10 கிலோ வந்தா 1500. அவ்வளவுதான். ஆனா இவங்க விற்கிறது எவ்வளவு? அது எவ்வளவு விற்கிறாங்க நம்மளுக்கு அது வீரப்பு விற்கிறது தான் தெரியாது. அது அவங்கள வேணாரு கோயம்புத்தூர் போகுது. ஓ, கோயம்புத்தூர் போயிருந்தா? கோயம்புத்தூர். ஓஹோ. அப்புறம் அதுக்கு தான் போனங்க. 2 தான் அடிச்சான். அப்புறம் இங்கெல்லாம் வந்து கட்டைக்கு அப்புறம் சுருவாயிடுச்சு. அவ்வளவுதான் அடிச்சது? அவ்வளவுதான் நாங்க அடிச்சது. ஆனா எத்தனை யானை வேட்டை? நிறைய வீரப்பும் கணக்கே இல்லை. 100 கணக்கில் வேட்டையாடி இருப்பாரு. அதே அதுல தான் செத்து போன யானையோட கொம்பு தான் எடுப்பாருங்கிறாங்க. இல்ல அடிச்சே இல்லை ரைப்பில் அதுக்கு. ஓஹோ. பெரிய 40 கிலோ 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ. இப்போ இந்த யானை தந்தத்துக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு எது சொல்லி கொடுப்பாரா? அதுதான் போய் இப்படி அடிக்கணும்னு அவனுக்கு தெரியும். நாம கூட கையாளுங்க போறது, அதை வெட்டணும். அது வெட்டி இந்த ஆடை எடுக்கணும். இந்த பவுட்லேயே வெளியே விழுந்தா உள்ள விழுக்குது. ஓ, இந்த பவுட்டுக்குள்ள இந்த ஆடை பழந்து எடுத்தா தச்சோட்டு வரும். இந்த கறியெல்லாம் சீவணும். பெரிய வேலையாச்சு அது. சரியான வேலை. கத்தி நல்லா அது செய்யற நேரம் 1 மாசம் போய் ஒர்க் ஷாப்பில் பாடுபட்டுருலாமே. ஆமா, சீவணும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க டாக்டர்கள், அதையே நான் பார்ப்பேன். கோடாலியில் வெட்டுவாங்க. கோடாலி தான், இதுவும் கோடாலி தான். இப்போ வட்ட கோடாலி. கோடாலியில் வெட்டி 2 எடுக்கணும். கறி அறுக்கணும். உடையாம எடுக்கணும். உடைஞ்சிருமா? உடையாது. சீவரத்தான். இந்த கறி சீவி எடுக்கணும். அதை ஒழிச்சிரு. அதெல்லாம் பெரியது. அது வீரப்பெல்லாம் அதே வேலை அப்படிதான் செஞ்சாங்க அவங்க. அந்த தொழில தான் அதிகம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சேவி கவுண்டர் தான். அவரு தான் விற்பனை. அவரு தான் குருநாதர்பாங்க இவருக்கு. இவரு சேவி கவுண்டர் தான். கடைசியில தோட்டாவே அவரு தான். ஓஹோ. கொம்பு விற்கிறது அவரு தான். அந்த சேவி கவுண்டர் வெள்ளாறுல இருந்து என்ன ஒரு தகச்சி எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அப்புறம் கற்பன் அதை என்ன அது இதெல்லாம் பரமசிவரை சுட்டது. பரமசிவனாரு கற்பன் தம்பி. ஓஹோ. இந்த கதையெல்லாம் நிறைய கதைக்குதுங்க. இப்பனுக்கு முனியப்பன் கோயில், நம்ம கோயில். வீரப்பனுக்கு வந்து குலதெய்வம் இங்கே. குலதெய்வம் நாங்கள் எல்லாம் ஒரே சாமி. இன்னும் வீரப்பன் வந்து தேவம் பண்ணோம்னா அவங்க வீட்டில் வராங்க. எப்படி வாரம் மாசம் வருவாரா எப்படி கோயிலுக்கு? அதெல்லாம் அவர் நைட்டில் வர்றது. அவங்கெல்லாம் மாதம்லாம் சைட்டாக வர மாட்டா. அப்படி இப்போ வந்து முத்துலட்சுமி தான் வரேன். நம்ம ஜாயின் பண்ணங்களா வரிகிரியெல்லாம். இந்த ஊரில் தான் வீரப்பனுக்கு குலதெய்வ கோயில். இது நம்ம கோயில். ஓஹோ. இதெல்லாம் எங்களுக்கு. இதோட ஹெட் கோயில் வேற இருக்கா? தலைமை வேற கோயில் இருக்கா? இல்ல அவரு தான் பெருமாள் கோயில்ன்றது அந்த ஆனக்கம் படிக்கும் போது கட்டல் தான். அது பெருமாள் கோயில் வந்து கோயில்பாடியில், அது செங்கப்பாடியில் இருக்குது. அவன் காடு அங்க இருக்குது. அது வந்து குலதெய்வம் கிடையாது. இதுதான் குலதெய்வம். இதுதான் குலதெய்வம். ஓஹோ. எங்க பங்காளிகளுக்கு எல்லாம் இதுதான். எத்தனை பேர் நீங்க பங்காளி இருக்கு? ஒரு 200 பேருக்கு பக்கம். ஓஹோ. எல்லாம் இதே மாதிரி ஜாயில தான் இருப்பீங்களா? ஆமா. இல்லை நான் வேற, நான் வேர்ப்பு நாடு வேர்ப்பு மாதிரி நானு வேற மெத்தடு வேற. ஓஹோ. எப்போ விசேஷம்? கோயில் விசேஷம் முன்னப்ப தேவம் வந்துட்டு போச்சு. இந்த என்ன அப்பா ஒரு 2 வருஷம் இருக்குமா தேவம் வந்துட்டு போச்சு. சரி, வீரப்ப இந்த கோயிலுக்கெல்லாம் கொடைகள்லாம் கொடுத்துருக்கா? அப்படியா? கொடுத்துருப்பான், டொனேஷன் கொடுத்துருப்பான். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியல? அப்பெல்லாம் நான் பார்த்து அந்த பிரச்சனை இல்லை. அப்போ நான் ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். இங்கே போலீஸ்கார்டு அப்பெல்லாம் ராஜகுமார் கடத்தினது.
அந்த பணத்தில் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பான். அதெல்லாம் முக்கியத்தான் இருக்கிறான். முத்துலட்சுமி வந்துட்டு தான் இருக்கிறாடி. அவன் வந்துட்டான். முத்துலட்சுமி பொண்ணு வர்றதில்ல. பொண்ணுங்களும் வருது, பிள்ளைங்க கூட்டிட்டாரு. ஓஹோ. கார் எடுத்துட்டு வரேன். நான் கூட ஒரு தகம் போஸ்டர் பண்ணி கொடுத்தோம் பூச்சேரிங்கல்ல. நானும் பண்ணுவேன் அதில். ஓஹோ. கோயிலில் கோயிலுக்கு வீரப்பன் வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கூட வந்திருக்கீங்களா? இங்கெல்லாம் வரல, வந்ததே இல்லை. ஆம்பா சும்மா சொல்ல கூட நான் பார்க்கறேன். இந்த 5 பேர்த்து கேட்சல. அப்புறம் இந்த பழைய கேட்சி வச்சு இந்த சப்படி சப்பட்டு கேட்சும் நான் போகல, எனக்கு தெரியாது. அந்த புக்கை வச்சு இந்த கேட்சி நான் பழைய ஆளுன்னு போட்டான். சரி, அது பழசு கேஸ் போட்டாங்க. இப்போ வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு அந்த கேஸ் நாங்கள் நம்பர் எல்லாம் ஒரே செயல் இருந்தாங்கல்ல. அதனால எப்படி இவங்கெல்லாம் வெவ்வேறு ஊர்லையும் இருப்பாங்க? அந்த ஊரில் இருக்கிறாங்க. எந்த ஊர்ல? இப்போ இங்கே மணக்காட்டில் கருங்கலூரில் ஒரு ஆள் பேரு சின்ராஜி. அப்புறம் எங்கப்பாடியில் ஐம்பெருமா எங்கள் மச்சனம். ஐயம் பெருமாளா? ஐம்பெரும்பாள். ஓஹோ. கருப்பை கொஞ்சம் வயிறு மட்டமாக இருக்கும். ஐம்பெருமாள் எங்கள் மச்சனம். சரி. அது இந்த கேட்சில் இருக்கிற அப்படி. அப்புறம் பிரகாஷ்ன்றது ஒரு ஆள். அவர் எங்க இருக்காரு? அவர் செங்கப்பாடி. ஓட்டமால ராமம் அந்த கேஸு. அதான் கார்டு கேஸு. கோவிந்தராஜ் ஆடா சார்ந்தவன். பழனிசாமி பெண்டாகரம் மாரியப்போம், அவன் தாப்பம்பாவன் 2 பேர் இந்த கேஸில் சேர்ந்தவன். இவங்கெல்லாம் வீரப்பங்கோடு இருந்தவங்க தான். ஆமாம், எல்லாம் கட்ட ஓட்டைகள் எல்லாம் ஒன்றா இருந்தது. வீரப்பங்கோடு இருந்தவங்க மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க சுமாரா? அப்போ இருந்தது நாங்கள் வந்து 23 பேர். இத்தனை பேர் தலைவர் அந்த பேருக்கு வச்சு தீவனம் போட்டு இருந்திருக்கிறாரு. அதுதான் ஏன் சார் கட்ட ஓட்டைகளை மூட்டை வெந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி பத்தாது. ஒரு கலத மேலே தான் ஓட்டிடும். கலத மேலதான் எண்ணெய் டின்னு நெருப்பூரில் இருந்து கேம சோறு ஆக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஜனம் 500 பேர்னால வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். காட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும், தின்னுக்கிட்டே இருக்கிறதான், போய்கிட்டே இருக்கிறதான். பத்தியும் தூக்கிட்டு போ. கறி விருந்து தானே? காய்கறி விருந்தா? காய் குழம்பு அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கறி வேணும்னா அடிச்சு போட்டுருவோம். கறி வேணும்னா அவங்க போய் எட்டிட்டு வந்துடுறாங்க. ஆள் விட்டா போய் வேண்டாம். துப்பாக்கி அடிக்கிறவங்க அதெல்லாம் பஞ்சம் இல்லை. வீரப்பன் என்ன விரும்பி சாப்பிடுவாரு? வீரப்பன் நம்மளாட்ட பேர் தான். அந்த கேம்பல் சாப்பாடே தான். தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. நானும் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க. ஓஹோ. அதெல்லாம் அந்த சாப்பாடு நம்ம எப்பயும் சாப்பிட முடியாது. அதிகமாக ராய்களி தானா? அந்த சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது. எத்தனை நாள் பட்னி இருப்பார்? பட்டினிலாம் 2 நாள் கூட இருந்துக்குவாங்க. தண்ணி இல்லாத நாங்களே ஒரு தகம் படாத போட்டு தண்ணி இல்லை மாவை பேஞ்சு ஆரி மாவு தண்ணி இல்லை என்ன பண்ணுவேன். வெறும் மாவு எண்ணெய் ஊற்றி நல்லா சர்க்கரையை போட்டு பேஞ்சு அதையும் அத்தைச்சி போட்டு பசிக்கு தின்னு போட்டு. காய்ச்ச குளிர் வந்துட்டா அதுக்கெல்லாம் மாத்திரை வச்சிருப்பீங்க? ஓடை கொட்டாது. அதனால தலைவலிக்கா சளிக்கா இரும்பலுங்க எல்லாத்துக்கும் மாத்திரை வந்துருக்கு. அதெல்லாம் மாத்திரை. மூலிகை செடியெல்லாம் எடுத்து பிடிங்க என்ன வைத்தியம் பண்ணுவாருன்னா அதெல்லாம் பண்ணிக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் காட்டில் 30 வருஷம் காலம் பண்ண முடியும். பாம்பு கடிக்கிறது 35 வருஷம். அது விசக்கடி தோல் இருக்கு. சரி, காட்டுக்குள்ள இருந்தீங்களா? புலிகிளி எல்லாம் பார்த்ததுண்டா? அதெல்லாம் எல்லாமே ஆனைக்கு எல்லாம் எங்கன்னா படுத்துக்கிறது தான். நம்ம கிட்ட வராது. நானே ஒருத்தனே கூட படுத்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள. வீரப்பன் செத்து விட்டு இப்போ இங்கே வந்து 1 வருஷம் இந்த காட்டில் இருந்தோம். சரி. துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த காட்டில் இந்த கடத்தி மாணிச்சு விட்டுக்கிட்டு வீரப்பன் மாதிரி இருந்தேன் நானுங்க இந்த காட்டில். ஓஹோ. ஒருத்தனே இந்த காட்டில் 1 வருஷம் இருந்தோம். அப்புறம் அதை விட்டுட்டீங்க? அதை விடுங்க நம்மளுக்கு முடியலையே. அப்போ போலீஸ் இல்லாததுனால நீங்கள் வீரப்பனாட்டு ஆகிட்டீங்க செத்த பிறகு? அவர் செத்தது பண்ணது அங்க இருந்தா. நீங்க அப்ப முடிவு பண்ணிட்டீங்க வீரப்பன் ஆயிடலான்னு? அங்கே இருந்தான் நல்லா புதைச்சி வச்சுக்கிட்டு சக்கரை தோல் சாந்து வெங்காயம் அரிசி எல்லாம் 3 மாசம் கழிச்சு கூட போய் எடுப்போம். குழி நோண்டி பதிச்சு வச்சிருவோம் பேப்பரை போட்டு. அப்படியே இருக்கும். வீரப்பன் உயிரோடு இருந்த போதா? அவன் செத்து போயிட்டான். அப்ப வந்து நான் அப்ப எங்க பணம் இருந்தது உங்களுக்கு? நான் இருந்தோம். அப்படி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ? கடத்தி மாணி சொல்றது தான். அப்படி. ஓஹோ. அவ்வளவுதானே? அதுல என்ன வருமானம்? அதே தான் கொண்ட 15 ஓஹோ. இன்னொரு வீரப்பன் ஆக வேண்டியவர் நீங்க. காட்டுக்குள்ள என்ன கண்ட எத்தனை பேர் காடு வச்சுலாம் வரவே மாட்டாங்க. பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ பையனை காய்க்கு தின்னு போயிருந்தோம் பேண்டு. இப்போ மாறிடுவீங்களாட்டு இருக்குது? முடியாது. வலிமை இல்லை, ஏற முடியாது. சிட்டு மலை ஏற முடியாது. தடன்னு ஏறுவீங்க. இல்லை பாரம் தோல்ல என்ன தோல்
ஒரு ஆட்டாடெலாம் இட்டா எம்பளி அடிச்சோட்டு இதுலேயும் மாட்டிக்கிட்டு வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடும். நைட்டு 12 மணி 1 மணிக்குள்ளே வந்துடும். தோல்ல இப்போ எல்லாம் முடியாது, ஏற முடியாது. இப்போ நம்ம கரும்புல தான் நடக்க முடியல, எங்கே வேணால் பண்ண முடியாது.